ಕರ್ತರಾಗಿ ಯೇಸುವಿನ ನಾಮத்தினாலே ಕರ್ತಾದ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಜೀಸಸ್ ಗಾಸ್ಪಲ್ பிரீச்சிங் சர்ச் சபையின் சார்பாக ಜೀಸಸ್ ಗಾಸ್ಪಲ್ ಪ್ರೀಚಿಂಗ್ ಸಭೆ ಮುಖಾಂತರವಾಗಿ உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ಎಲ್ಲರೂ ಶುಭಗಳು ಹೇಳಿ ಹಾರೈಸುತ್ತೇನೆ. ಇದರ ಯೂಟ್ಯೂಬ್ ಮೂಲಕ பார்க்கிற அத்தனை பேரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ಯೂಟ್ಯೂಬ್ ಮುಖಾಂತರ ನೋಡುವಂತ ಎಲ್ಲರೂ ನಾನು ನಿಮಗೆ ಹಾರೈಸುತ್ತೇನೆ. ದೇವನಾಮ ಮಹಿಮೆಪಡುவதாக. ದೇವನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தருக்கே வல்லமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹತ್ವದ ಕಾರ್ಯ. நான் சிறுகவும் கர்த்தர் பெருகவும். ನಾನು ಚಿಕ್ಕವನು ದೇವರು ಹೆಚ್ಚಾಗಲಿ. நான் ஒன்றுக்கும் உதவாதவள். ನಾನು ಯಾವುದಕ್ಕೂ ಬಾರದಂತ. கர்த்தரே எல்லாவற்றிற்கும் மேலானவர். ದೇವರು ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಮೇಲಾದವರು. ஹalleluya 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 ஆமென் 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 ஆமென். இந்த நாட்களிலுமாய் கூட ಇವತ್ತು ದಿನದಲ್ಲಿ ಕೂಡ நம் வேதத்தை தியானிப்பதற்காக ನಾವು ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುವುದಕ್ಕಾಗಿ தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ತಿಳಿದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಸತ್ಯ ವಾಕ್ಯವು யாக்கோபு எழுதின சுவிசேஷம் ಯಾಕೋಬ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ ஜேம்ஸ் சாப்டர் ಯಾಕೋಬನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ சாப்டர் 4 4ನೇ ಅಧ್ಯಾಯವು ವರ್ಸ್ 10 8ನೇ ವಾಕ್ಯವು. எடுத்தவர்கள் வாசியுங்கள். ತೆಗೆದವರು ಅದು ಬೇಗನೆ ತೆಗೆದು ಓದಿರಿ. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹalleluya ஹalleluya ஆமென் 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 ஆமென். என்ன சொல்லி இருக்காரு? ಇಲ್ಲಿ ಏನು ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். ನಾವೆಲ್ಲರಾಗಿ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. வேத வசனத்தை கேட்பதற்கு முன்பதாக ಸತ್ಯ ವಾಕ್ಯವು ಕೇಳಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ நம்முடைய செவிகளும் ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳು நம்முடைய இருதயமும் ನಮ್ಮ ಹೃದಯಗಳು தேவனை நோக்கி பார்க்கட்டும். ದೇವರನ್ನೇ ನೋಡುತ್ತಳಿ. அப்பா சொல்லப்பட்ட வசனங்கள் ತಂದೆ ಹೇಳ್ಪಟ್ಟ ವಾಕ್ಯಗಳು என் செவிகளிலே கேட்டு ನನ್ನ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ என் இருதயத்திலே நான் வைத்துக் கொள்ள ನನ್ನ வேண்டும். ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. அதை ஒவ்வொரு நாளும் என் தியானத்திலே நான் கொண்டு வர வேண்டும். ಅದು ಒಂದೊಂದು ದಿನದಲ್ಲಿ ಧ್ಯಾನದಲ್ಲಿ இந்த ತೆಗೆದುಕೊಂಡು வார்த்தைகள் என்னோடு பேசட்டும் ஆண்டவரே. ಈ ವಾಕ್ಯಗಳು ನನ್ನ ಸಂಗಡ ಮಾತಾಡಲಿ அப்படின்னு எல்லாருமே கூட கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ಎಲ್ಲರೂ ದೇವರ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஹalleluya. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். ಎಲ್ಲರಾಗಿ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவா, நினைத்தருளும். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவா, நினைத்தருளும். தேவனே என்னை சுவே, என் தகப்பனே ஆவியானவரே. தேவனே என்னை சுவே, என் தகப்பனே ஆவியானவரே. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவா, நினைத்தருளும். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவா, நினைத்தருளும். கைவிடப்பட்டவளாய் உம்மை நான் கூப்பிட்டேன். ஓ கைவிடப்பட்டவளாய் உம்மை நான் கூப்பிட்டேன். கூப்பிட்டு குரல் கேட்டு உடனே வந்து நெஞ்சீர். என்ன அன்பு இது, எல்லாம் உங்க கிருபைதா. என்ன அன்பு இது, எல்லாம் உங்க கிருபைதா. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவா, நினைத்தருளும். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவா, நினைத்தருளும். தேவனே என் இயேசுவே, என் தகப்பனே ஆவியானவரே. என் தேவனே என் இயேசுவே, என் தகப்பனே ಆವಿಯಾನವರೇ. ಈ ಒಂದು ಸಲ ಮಾತ್ರ ನನ್ನ ನೆನೆಸಿಕೋ, ಓ ದೇವಾ ನೆನೆಸಿಕೋ. ಈ ಒಂದು ಸಾರಿ ಮಾತ್ರ ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೋ, ಓ ದೇವಾ ನೆನೆಸಿಕೋ.
ದೇವರೇ ನನ್ನೇಸುವೆ ಅಪ್ಪ ತಂದೆಯೇ ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ದೇವನೇ ನನ್ನೇಸುವೆ ಅಪ್ಪ ತಂದೆಯೇ ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ಈ ಒಂದು ಸಾರಿ ಮಾತ್ರ ನನ್ನ ನೆನೆಸಿಕೋ ದೇವ ನೆನೆಸಿಕೋ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. இந்த ஒரு விசை, ಈ ಒಂದು ಸಾರಿ, இந்த ஒரு விசை ಈ ಒಂದು ಸಾರಿ என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳು ದೇವರೇ, என்னை நினைத்தருளும். ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಿ. தள்ளப்பட்ட கல், ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಕಲ್ಲು, வேண்டாம் என்ற கல், ಬೇಡ ಅಂತ ಕಲ್ಲು, புறக்கணிக்கப்பட்ட கல், ನಿರಾಕರಿಸಲ್ಪಟ್ಟ பயந்த கல், ಭಯಪಟ್ಟ ಕಲ್ಲು, ஐயா வேதனையோடு இருக்கிற கல், ಅಯ್ಯ ವೇದನೆಯಿಂದ ಇರುವಂತ கண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிற கல், ನೀರಲ್ಲಿ ಮುಳುಗುತ್ತಾ ಇರುವಂತ ಕಲ್ಲು, இந்த கல்லை பார்த்து கர்த்தர் நீ சொன்னீரே, ಈ ಕಲ್ಲನ್ನು ನೋಡಿ ದೇವರೇ ನೀನು இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், ನಿನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆ, பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளாது என்று சொன்னீரே. ಬಾಗಿಲುಗಳು ಇದನ್ನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. அன்றைக்கு பேதுருவை பார்த்து சொன்னேன் அதே வார்த்தை ಅವತ್ತು ಪೇತ್ರನು ನೋಡಿ ಅದಂತ ಅದೇ ಮಾತು இன்றைக்கும் தொனித்து கொண்டிருக்கிறபடியினாலே ಇವತ್ತು ದೊಣಿತಾ ಇರುವುದರಿಂದಲೇ ஆண்டவரே உமது கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். ದೇವರೇ ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ತೆಗೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. என்னை நினைத்தருளும். ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಿ. சபை மக்களை நினைத்துக் கொள்ளும். ಸಭೆ ಜನರನ್ನು ತಿಳಿದು இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நினைத்தருளும். ಈ ಮಾತು ಕೇಳುತ್ತಾ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಿ. இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே ಈ ಮಾತನ್ನು ಕೇಳುವಾಗಲೇ விடுதலை இல்லாத இவர்களுக்கு ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲದವರಿಗೆ விடுதலையை கட்டளையிடுவீராக. ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಆಜ್ಞಾಪಿಸಿರಿ. வேதனையில் இருக்கிறவர்களுக்கு ವೇದನೆಯಲ್ಲಿ வேதனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ವೇದನೆಗಳ ಬದಲಾಗಲಿ. கண்ணீரோடு இருப்பவர்களின் கண்ணீரை துடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ಕಣ್ಣೀರಿಂದ ಇರುವವರನ್ನು ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. உமது கரத்துல கொடுக்கிறேன், ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, ನೀವು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. நீங்க அங்கீகரித்துக் ನೀವು கொள்ளுங்க. ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. உமது நாமம் மகிமைப்படட்டும். ನಿಮ್ಮ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಲಿ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ಮಧುರ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಒಳ್ಳೆ ತಂದೆಯೇ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ಕೃತಜ್ಞತೆ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡುತ್ತೇವೆ. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பிரியமான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் ಯಾಕೋಬ 4ನೇ ಅಧ್ಯಾಯವು 10வது வசனம் சொல்கிறது, ಆಜ್ಞೆವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ಕರ್ತನ ಮುಂದೆ ನಿಮ್ಮನ್ನು ತೆಗೆಸಿಕೊಳ್ಳಿರಿ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, ಕರ್ತರ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அநேக போராட்டத்தினாலும் ಅನೇಕ ಹೋರಾಟದಿಂದಲೂ பிரச்சனைகளினாலும் ಸಮಸ್ಯೆಯಿಂದಲೂ கண்ணீரினாலும் ಕಣ್ಣೀರಿಂದಲೂ வேதனை நிமித்தம் ವೇದ ನಿಮಿತ್ತವೇ துக்கப்பட்டு கலங்கி போராடி என்ன வாழ்க்கை இது, ஏன் இந்த வாழ்க்கை, என் பாடு என்றைக்கு மாறும், என் பிரச்சனை என்றைக்கு மாறும் என்று நினைக்கிற தேவ பிள்ளையே, ನನ್ನ ಕಣ್ಣೀರಿಂದಲೂ ವೇದನೆ, ನನ್ನ ಸಮಸ್ಯೆ ಯಾವಾಗ ನೀಗುತ್ತದೆ, ನನ್ನ ವೇದನೆ ಯಾವಾಗ ನೀಗುತ್ತದೆ ಅಂತ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆಯಿಂದ ಕಣ್ಣೀರಿಂದ ಬರುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஐயோ தேவன் இன்னும் என்னை காணவில்லையா, ಅಯ್ಯೋ ದೇವರು ನನ್ನ ನೋಡಲಿಲ್ಲವಾ, என் ஜெபத்தை இன்னும் அவர் அங்கீகரிக்கலையா, ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಅದನ್ನು ஏன் ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲವೇ, இந்த பாடு, ಯಾಕೆ ಈ ಹೋರಾಟ, ஏன் இந்த போராட்டம், ಯಾಕೆ ಹೋರಾಟವು, என்றைக்கு என் பிரச்சனை மாறும், ಯಾವದನ್ನ ಸಮಸ್ಯೆ ನೀಗುತ್ತದೆ, என்றைக்கு என் வேதனைகள் மாறும், ಯಾವದನ್ನ ವೇದನೆ ನೀಗುತ್ತದೆ, எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த உபத்திரவத்தை நான் அனுபவிப்பது, ಎಷ್ಟು ವರ್ಷಗಳಿಗೆ ಉಪದ್ರವವನ್ನು ಅನುಭವಿಸುವುದು என்று நினைக்கிற தேவ பிள்ளைகளே, ಹೀಗಾಗಿ ನೆನೆಸುತ್ತಾ ಇರುವ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதை நீங்கள் யோசிக்க வேண்டும். ಇದು ನೀವು யார் ಯೋಚಿಸಬೇಕು. நிமித்தம் இந்த போராட்டம், ಯಾರ ಮುಖಾಂತರ ಈ எதனால் இந்த ಹೋರಾಟವು? போராட்டம், ಯಾವುದರಿಂದ ಹೋರಾಟವು? எங்கே இருந்து வந்தது, ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿತು? எதற்காக வந்தது, ಏನಕ್ಕಾಗಿ ಬಂದಿತು? ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். வேதனை கொடுக்கிறவரும் கண்ணீரை கொடுக்கிறவரும் கர்த்தர் அல்ல. ವೇದನೆ ಕೊಡುವವರು, ಕಣ್ಣೀರು ಕೊಡುವವರು ಕರ್ತನಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. உங்களை சந்தோஷமாக வைப்பது தான் தேவ சித்தம். ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೋಷವಾಗಿರುವ ಆತನ ಚಿತ್ತವಾಗಿದೆ. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದೇ ಕರ್ತನಿಗೆ ಪ್ರಿಯವು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென், ಆಮೆನ್. ஆமென். ஆமென். அவர் ஆபிரகாமின் தேவனும் யாக்கோபு ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் நம்முடைய தேவனுமாயிருக்கிறார். ಆತನು ಯಾಕೋಬನ ದೇವರು, ಇಸಾಕನ ದೇವರು, ಎಲೆನ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென், ಆಮೆನ್. அந்த தேவன் அவர்களுக்கு நம்முடைய முற்பிதாக்களை எவ்வண்ணமாய் ஆசீர்வதித்தாரோ, ನಮ್ಮ ಪಿತೃಗಳನ್ನು ದೇವರು ಯಾವ ರೀತಿ ಆಶೀರ್ವದಿಸಿದರು, அதே ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ளும்படிக்குதான்
கர்த்தர் வைத்திருக்கிறார். ಅದೇ ಆಶೀರ್ವಾದ ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தர் சொல்றார், உன் சந்ததி இவ்விதமாய் ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின தேவன். ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿನ್ನ ಸಂತಾನವನ್ನು ಈ ರೀತಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆಬ್ರಹಾಮನ ಜೊತೆಗೆ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದಂತ ದೇವರು. அப்படி உடன்படிக்கை பண்ணின தேவன் உடன்படிக்கையை மறப்பாரோ? ಆ ರೀತಿ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದ ದೇವರು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮರೆತು ಬಿಡುತ್ತಾರೋ? அவர் வாக்கு மாறாதவர், ಆತನ ಮಾತು ಬದಲಾದವರು. வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் மாறுவதில்லை. ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದವರು ಎಂದಿಗೂ ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. அவர் உன்னிடத்துல எந்த வார்த்தை சொல்லியிருந்தாரோ அதை நிறைவேறும் வரைக்கும் அவர் சும்மா இருக்கிற தேவனும் அல்ல. ಅವ್ರು ಯಾವ ಮಾತು ನಿನ್ನ ಹತ್ರ ಹೇಳಿದಾರೋ ಆ ಮಾತು ನೆರವೇರ ತನಕ ಸುಮ್ಮನೆ ಇರುವಂತ ದೇವರಲ್ಲ. நீனாலும் மறந்திருக்கலாம், ನೀನಾದ್ರೂ ಮರೆತಿರಬಹುದು, ஆனால் தேவன் ஒருபோதும் மறப்பதில்லை. ದೇವರು ಎಂದಿಗೂ ಮರೆಯುವುದಿಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். அந்த வாக்குத்தத்தம் ஒருவேளை உன் சிறு வயதிலே கொடுத்திருக்கலாம். ಆ ವಾಗ್ದಾನ ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ உன் வாலிப ಕೊಟ್ಟಿರಬಹುದು. வயதிலே உன்னோடு பேசி ನಿನ್ನ இருக்கலாம். ಯೌವನಸ್ಥ ವಯಸ್ಸಲ್ಲಿ உன் திருமண ಮಾತಾಡಿರಬಹುದು. நாட்களிலே பேசி ನಿನ್ನ இருக்கலாம். ಮದುವೆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಮಾತಾಡಿರಬಹುದು. நீ தகப்பன் தாய் என்கிற ஸ்தானம் வரும்போது பேசி இருக்கலாம். ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ಎಂಬ ಬರೋ ಸ್ಥಾನ ತನಕ ಮಾತಾಡಿರಬಹುದು. ஆனால் இன்றும் நிறைவேறவில்லை என்ற ஏக்கத்தோடு இருப்பீர்களானால், ಆದ್ರೆ ಇವತ್ತು ನೆರವೇರಲಿಲ್ಲ ಅಂತ ಏಗುತ್ತಾ ಇರುವುದಾದರೆ, ஆனால் அந்த ஏக்கத்தை மாற்றுகிறவர், ಆದ್ರೆ ಆ ಏಗುತ್ತಾ ಇರುವುದನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತವರು ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை. ಎಂದಿಗೂ ನಿನ್ನನ್ನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ಅದು ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ. நான் மோசையோடு இருந்தது போல ನಾನು ಮೋಸ ಸಂಗಡ ಇದ್ದ ಹಾಗೆ உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன். ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ ದೇವರು. ஹalleluya, ಹalleluya, ஆமென். ಆಮೆನ್. அவர் மோசையோடு மட்டுமல்ல, ಆತನ ಮೋಸ ಸಂಗಡ அவர் ಮಾತ್ರವಲ್ಲ, ஆபிரகாமோடு மட்டுமல்ல, ಆತನ ಅಬ್ರಹಾಮನ ಸಂಗಡ ಮಾತ್ರವಲ್ಲ, உன்னோடும் இருக்கிற தேவன். ನಿನ್ನ ಸಂಗಡವಿರುವಂತ ದೇವರು. என்னோடு இருக்கிறவர் பெரியவர், ನನ್ನ ಜೊತೆಗಿರುವವರು ದೊಡ್ಡವರು. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ನನ್ನೊಳಗೆ ಇರುವವರು ದೊಡ್ಡವರು. நான் சுவாசிக்கிற சுவாசமே அவர்தான். ನಾನು ಜೀವಿಸುವಂತ ಜೀವಿಸವೇ ಶ್ವಾಸವೇ ಆತನವಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya, அப்படிப்பட்ட தெய்வம் உங்களை மறப்பாரோ? ಆ ರೀತಿಯ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಮರೆತು ಬಿಡುತ್ತಾರೋ? ஆமென், ಆಮೆನ್. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? ஆமென். ಆಮೆನ್. இந்த பாடுகளுக்கு காரணம் என்ன? ಈ ಹೋರಾಟಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? உலக வாழ்க்கை, ಲೋಕದ ಜೀವಿತವು உங்களுடைய காரியங்களிலே ನಿಮ್ಮ ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನೀವು ಇರುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? உங்களுக்குள்ள விட்டு கொடுக்கிற எண்ணங்கள் இல்லை. ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಿಟ್ಟು ಕೊಡುವಂತ ನೆನಪಿಲ್ಲ. இந்த யாக்கோபு 4ஆம் அதிகாரம் முழுவதுமாய் நீங்க வாசிச்சு பாருங்க. ಈ ಯಾಕೋಬ 4ನೇ ಅಧ್ಯಾಯ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಓದಿ ನೋಡಿರಿ. நீங்க முழுமையா வாசிச்சீங்கன்னு சொன்னா, ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಓದುವುದಾದರೆ நம்முடைய சரீரத்துல இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அத்தனையும் அந்த வசனங்கள் பேசுகிறது. ನಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಇವತ್ತನ್ನು ತನಕ இவர்கள் ಮಾತಾಡ್ತಾ அனைத்தும் ಇದ್ದೀವಿ. இருக்கும்போது ಇವೆಲ್ಲ ಇರುವಾಗ நமக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லையே. ನಮ್ಮೊಳಗೆ ವಿಧೇಯತ್ವ ಇಲ್ಲವೇ? நாம் எங்கே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம்? ನಾವು ಹೇಗೆ ದೇವರಿಗೆ ವಿಧೇಯತ್ವಾಗುತ್ತೇವೆ? நாம் எங்கே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம்? ಹೇಗೆ ದೇವರಿಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ದೇವರ ಮುಂದೆ ನಿಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. கர்த்தருக்கு தாழ்மைப்படுங்கள். ದೇವರನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ஹalleluya, ஹalleluya. அட நீங்க போங்கம்மா, நாங்க மனுஷருக்கே தாழ்மைப்பட மாட்டோம். ಅರೆ ನೀವು ಹೋಗಮ್ಮ, ನಾವು ಮನುಷ್ಯರಿಗೆ ನಾವು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. மனுஷருக்கு பேச்சை நாங்க கேட்க மாட்டோம். ಮನುಷ್ಯರ ಮಾತು ನಾವು ಕೇಳುವುದಿಲ್ಲ. இத கர்த்தருடைய பேச்சை வேற கேட்போமா? ಇದು ದೇವರ ಮಾತು ಬೇರೆ ಕೇಳುತ್ತೇವಾ? அது அப்புறம் பார்த்து கொள்ளலாம், ಅದು ಆಮೇಲೆ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. அது அப்புறம் பார்த்து ಅದು கொள்ளலாம். ಆಮೇಲೆ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. இன்னும் நாட்கள் இருக்கிறது. ಇನ್ನ ದಿನಗಳಿದೆ. இப்ப வாழ வேண்டிய வயசு, ಇವಾಗ ಜೀವಿಸುವಂತ ವಯಸ್ಸಾಗಿದೆ. இப்ப அனுபவிக்க வேண்டிய வயசு. ಇವಾಗ ಅನುಭವಿಸುವಂತ ವಯಸ್ಸು. நாம அனுபவிச்சிடணும், ನಾವು ಅನುಭವಿಸಬೇಕು. வாழ்ந்து காட்டிடணும். ನಾವು ಬದುಕಿ ತೋರಿಸಬೇಕು. இல்லை பிரியமானவர்களே, ಇಲ್ಲ ಪ್ರೀತಿಯಾದವರೇ, இல்லை பிரியமானவர்களே, ಇಲ್ಲ ಪ್ರೀತಿಯಾದವರೇ, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உடன்படிக்கை என்ன? ದೇವರಿಗೆ ನಮಗೆ ಇರುವಂತ ಒಡಂಬಡಿಕೆ ಏನು? உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை என்ன? ನಿನಗೂ ನನಗೂ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಆಜ್ಞೆ ಏನು? கீழ்ப்படிதல். ತಗ್ಗಿಸಿಕೊಡುವುದು. யாருக்கு கீழ்ப்படியணும்? ಯಾರಿಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ದೇವರ ಮಾತಿಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಡಬೇಕು. அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை பைபிள் எல்லாம் எழுதப்படல. ಹೌದು, ದೇವರ ಮಾತು ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಬರೆಯಲಿಲ್ಲ. பழைய காலத்தில் ஆபிரகாமின் காலத்தில் ಹಳೆ ಕಾಲದಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನ கர்த்தருடைய ಕಾಲದಲ್ಲಿ சத்தத்தை மட்டும்தான் ஆபிரகாம் கேட்டார். ದೇವರ ಶಬ್ದ ಮಾತ್ರ ಅಬ್ರಹಾಂ அந்த ಕೇಳಿದರು. சத்தத்தை கேட்டவுடனே ஆபிரகாம் ಆ கீழ்ப்படிந்தார். ಶಬ್ದ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಅಬ್ರಹಾಂ உன் ತಗ್ಗಿಸಿಕೊಟ್ಟರು. இனத்தை விட்டு வா, ನಿನ್ನ ಕುಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾ. வந்துட்டாரு. ಬಂದು உன் ಬಿಟ್ಟರು. ஜாதி ஜனத்தை விட்டுடு, ನಿನ್ನ ಜಾತಿ ಜನರನ್ನು ಬಿಟ್ಟು ಬಾ. உன் பெற்றோரை விட்டுடு, ನಿನ್ನ ಎತ್ತಿದವರು ಬಿಟ್ಟು ಬಿಡು. நீ வணங்குற முறையை விட்டுடு. ನೀನು ನಮಸ್ಕರಿಸುವಂತ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡು. ஹalleluya, ಹalleluya, ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வா என்று சொன்னார். ಎಲ್ಲವನ್ನ ಬಿಟ್ಟು ನೀನು ಬಾ ಅಂತ ಹೇಳಿದರು. அப்பொழுது ஆபிரகாம் கேட்கிறார், ಅವಾಗ ಅಬ್ರಹಾಂ ಕೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவரே, ದೇವರೇ, நான் இதெல்லாம் விட்டுட்டு வந்தா ನಾನು ಎಲ್ಲವನ್ನ
ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಂದರೆ எனக்கு என்ன தருவீர்? ನನಗೆ ಏನು ಕೊಡುತ್ತೀರಿ? எனக்கு என்ன தருவீர்? ನನಗೆ ಏನು ಕೊಡುತ್ತೀರಿ? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ನಾನು ನಿನ್ನ ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗಿ கர்த்தர் ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ. சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ನನ್ನ ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗಿ நீ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ. பயப்படாதே. ನೀನ್ ಭಯಪಡಬೇಡ. நான் சொன்னதை செய்யும் அளவர் ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಯುವ ತನಕ உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ನಿನ್ನ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರು. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. கைவிடாத தேவன், ಕೈ ಬಿಡದಂತ ದೇವರು, விட்டு விலகாத தேவன், ಬಿಟ್ಟು ಬಿಡದಂತ ದೇವರು, வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ದೇವರು. அன்றைக்கு ஆபிரகாமை மறந்தாரோ? ಅವತ್ತು ಆಬ್ರಹಾಮನ ಮರೆತು ಬಿಟ್ಟರು. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு 25 ஆண்டுகள் ஆனது. ವಾಗ್ದಾನ ಮಾಡಿ 25 ವರ್ಷಗಳಾಯಿತು. 25 வருடங்களும் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். 25 ವರ್ಷಗಳು ತನ್ನ ದೇವರ ಮುಂದೆ ತಗ್ಗಿಸಿಕೊಟ್ಟರು. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்று அவர் என்ன செய்யல? ಆ ವಾಗ್ದಾನ ನೆರವೇರಲ್ಲ ಅಂತ ಆತನ ಏನ್ ಮಾಡಲಿಲ್ಲ? தேவனை விட்டுடல. ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿಲ್ಲ. வந்த ஜனத்தை, ಬಂದ ಜನರನ್ನು, அவர் விட்டு வந்த ஜனங்களையோ, ಅವನ ಬಿಟ್ಟು ಬಂದ ಜನರನ್ನು, அவர் விட்டு வந்த குலத்தையோ, ಅವರ ಬಿಟ್ಟು ಬಂದ ಕುಲವನ್ನು அவர் தேடி போகல. ಅವರು ಹುಡುಕಿ ಹೋಗಲಿಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya. ஆமென். காத்திருந்தார். ಆತನು ಕಾಯ್ತಾ ಇದ್ದರು. அவர் காத்திருந்தார். ಆತನು ಕಾಯ್ತಾ ಇದ್ದರು. என் தேவன் செய்வார், ನನ್ನ ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆ, என் தேவன் செய்வார், ನನ್ನ ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆ, என் தேவன் அற்புதம் செய்வார், ನನ್ನ ದೇವರು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ, என் தேவன் அற்புதம் செய்கிற தேவன் ನನ್ನ ದೇವರು ಅದ್ಭುತ ಮಾಡುವಂತ என்று ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. தேவனுடைய வார்த்தையை ನನ್ನ ದೇವರ ಮಾತನ್ನು ஆபிரகாம் நம்பி இருந்தார். ಆಬ್ರಹಾಮ್ ನಂಬಿದರು. ஹalleluya, ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. இக்கட்டான நேரத்திலும், ಇಕ್ಕಟ್ಟಾன ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿಯೂ, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும், ಕೈಬಿಡಲ್ಪಟ್ಟ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿಯೂ, வனாந்தரத்திலும், ಅರಣ್ಯ முதிர்ந்த ದಾರಿಯಲ್ಲಿಯೂ, வயது ஆகிவிட்டது, ಹೆಚ್ಚಾದ ವಯಸ್ಸಾಯ್ತು, பெண்களுக்குடைய வழிபாடு நின்று விட்டது, ಸ್ತ್ರೀಯರ ದಾರಿ ನಿಂತೋಯ್ತು, இனிமே என்ன நடக்க போகுது ಇನ್ನು ಮುಂದೆ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ அப்படின்னு சோர்ந்து போகல, ಹಾಗಾಗಿ ಬೇಸರಗೊಳ್ಳಲಿಲ್ಲ, அப்படின்னு சோர்ந்து போகல. ಹಾಗಾಗಿ ಬೇಸರಗೊಳ್ಳಲಿಲ್ಲ. பிரியமான தேவ ஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, அன்றைக்கு ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடினாலதான் ಆವತ್ತು ಆಬ್ರಹಾಮ್ ದೇವರಿಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಡುತ್ತಾ ಇರುವುದರಿಂದಲೇ கர்த்தர் சொன்ன அனைத்து வாக்குத்தத்தங்களுக்குரிய மகனாக விசுவாசத்தின் தந்தை என்ற பெயரை பெற்றுக் கொண்டார். ದೇವರಿಂದ ಎಲ್ಲಾ ವಾಗ್ದಾನಕ್ಕೆ ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಅಧೀನರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು ವಿಶ್ವಾಸದ ತಂದೆ ಎಂದು ಹೆಸರು ಪಡೆದರು. ஹalleluya, ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. விசுவாசத்தின் மகன், ವಿಶ್ವಾಸದ ಮಗನು, இந்த பேர் யாருக்கு கிடைக்கும்? ಈ ಹೆಸರು ಯಾರಿಗೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ? எல்லா விஷயத்திலும் ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲಿಯೂ ஆபிரகாம் ಆಬ್ರಹಾಮ್ தன்னை தாழ்த்தினார், ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಟ್ಟರು. கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தினார். ದೇವರ ಮುಂದೆ ತಾಳ್ಮೆಯಾಗಿದ್ದರು. சோதனை முடிந்தது, ಶೋಧನೆ ಮುಗಿತು, குழந்தை பெற்றாயிற்று, ಮಗು ಎತ್ತಾಯ್ತು, ஈசாக்கை பெற்று விட்டார். ಈ ಸಾಕನ್ನು ಎತ್ತಿದರು. ஆமென், ಆಮೇನ್, ஆமென். ಆಮೇನ್. இன்றைக்கும் இந்த இடத்துல எத்தனையோ நபர்கள் இருக்கிறீங்க. ಇವತ್ತು ಈ ಜಾತಿ ಎಷ್ಟೋ ವ್ಯಕ್ತಿಗಳಿದ್ದೀರಾ. இன்றைக்கு ஆபிரகாமின் வாழ்க்கையில, ஆபிரகாமுடைய சரீரத்துல, ஆபிரகாமுடைய விசுவாசத்துல இருந்த நம்பிக்கை இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறதா? ಇವತ್ತು ಆಬ್ರಹಾಮನ ಶರೀರದಲ್ಲಿ ಆತನ ಜೀವಿತದಂತ ವಿಶ್ವಾಸ, ஆபிரகாமை அழைத்ததே போல தான் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ಆಬ್ರಹಾಮನ ಕರೆದಾಗಿ ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಕರೆದಿದ್ದಾರೆ. ஆபிரகாமை எப்படி வேர்பிரிச்சாரோ அப்படிதான் உங்களை வேர்பிரிச்சிருக்கிறார். ಆಬ್ರಹಾಮ್ ಹೇಗೆ ಬೇರ್ಪಡಿಸಿದ್ರು ಅದೇ ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. நீங்க வேற வழியில, வேற உலகத்துல, வேற விதமான ರಾಜ್ಯದಲ್ಲಿ இருந்தீர்கள். ನೀವು ಬೇರೆ ಲೋಕದಲ್ಲಿ, ಬೇರೆ ಲೋಕ ಇರುವಂತ ದಾರಿಗಳಲ್ಲಿ, ಬೇರೆ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನೀವಿದ್ದೀರಿ. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ, செலக்ட் பண்ணார், ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ, உங்களை சூஸ் பண்ணார், ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿದು ಆರಿಸಿದ್ದಾರೆ, உங்களை அழைத்து வந்தார், ನಿಮ್ಮನ್ನು ಕರೆ ತಂದಿದ್ದಾರೆ, உன்னை ஒரு குடும்பமாக மாற்றினார், ಇನ್ನೊಂದು ಕುಟುಂಬವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. தனிமையாயிருந்த உன்னை குடும்பமாக மாற்றினார். ಒಂಟಿಯಾಗಿ ಒಂದು ಕುಟುಂಬವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದರು. குடும்பமாய் மாற்றினவர் உன்னை அப்படியே விட்டு விடவில்லை. ಕುಟುಂಬವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ ನೀನು ಹಾಗೆ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. உனக்கு பிள்ளை செல்வங்களை கொடுத்து, ನಿನಗೆ ಮಗುವಿನ ಭಾಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟು, நீ வாழ்கிற இடத்திலும், உன் சொந்த பந்தத்திலும், உன் ஜனத்தார் மத்தியிலும் உன்னை ஒரு கணத்திலே சிறந்தவனாக உயர்த்தினார். ನೀನು ಬದುಕುವಂತ ಜಾಗದಲ್ಲಿ, ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಎಲ್ಲಾರ ಮುಂದೆ ನಿನ್ನ ಒಂದು ಒಳ್ಳೆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನೀನು ನಿಲ್ಲಿಸಿದರು. ஆனால் எல்லாவற்றிலும் உங்களை வழிநடத்தின தேவனை, ಆದ್ರೆ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸಿದ ದೇವರನ್ನು நீங்கள் எந்த விதத்திலே காத்திருந்து உங்களை தாழ்த்துகிறீர்கள்? ನೀವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದು ನಿಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? உங்களால என்ன முடியுங்க? ನಿಮ್ಮಿಂದ ಏನಾಗುತ್ತದೆ? உங்களால என்ன முடியும்? ಏನಾಗುತ್ತದೆ? ஒன்றையும் உங்களால சாதிக்க முடியாது. ಯಾವುದು ನಿಮ್ಮ ಸಾಧನೆ ಮಾಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ.
உன்னுடைய மூச்சே அது கர்த்தருடையதுதான். ನಿನ್ನ ಶ್ವಾಸವೇ ಕರ್ತನದಾಗಿದೆ. உன்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் தேவனுடையது. ನಿನ್ನ ಪ್ರತಿಯೊಂದು ಅಂಗಗಳು ದೇವರಾಗಿದೆ. உன்னுடைய சரீரமும் தேவனுடையது. ನಿನ್ನ ಶರೀರವು ದೇವರಾಗಿದೆ. ஆனா நீ யாருக்காக வாழ்கிறாய்? ನೀನು ಯಾರಕ್ಕಾಗಿ ಬದುಕ್ತಾ யாருக்காக ಇದೀಯಾ? ஜீவிக்கிறீர்கள்? ಯಾರಿಗಾಗಿ ಜೀವಿಸ್ತಾ ஒரு ಇದ್ದೀರಾ? நாளாவது என் கர்த்தருக்காக நான் வாழணும், ಒಂದು ದಿನವಾದ என் ದೇವರಿಗಾಗಿ கர்த்தருடைய ಜೀವಿಸಬೇಕು. சித்தத்தை அறியணும், ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು அவருடைய ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. திட்டத்தை நிறைவேற்றணும், ಆತನ ಉದ್ದೇಶವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்பட ಆತನ ಅರಸತನವು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. என்னுடைய பிரயாசத்தை நான் கொடுப்பேன், ನನ್ನ ಪ್ರಯಾಸವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ, என்னுடைய செயலை நான் கொடுப்பேன். ನನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. யாராவது உங்களை தாழ்த்திருக்கிறீர்களா? ಯಾರಾದ್ರೂ ನಿಮ್ಮನ್ನು ತೆಗೆಸಿಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ? தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்திருக்கிறீங்களா? ದೇವರನ್ನು உன் ತೆಗೆಸಿಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ? சபைக்காக உன்னுடைய தியாகம் என்ன? ನಿನ್ನ ಸಭೆಗಾಗಿ ನಿನ್ನ ತ್ಯಾಗವೇನಿದೆ? உன் ஊழியருக்காக உன் தியாகம் என்ன? ನಿನ್ನ ಸೇವಕನಿಗಾಗಿ ನಿನ್ನ உன் ತ್ಯಾಗವೇನಿದೆ? சபை குடும்பத்துக்காக உன் தியாகம் என்ன? ನಿನ್ನ ಸಭೆ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ನಿನ್ನ ತ್ಯಾಗವೇನಿದೆ? உனக்காக ஒரு சபை, ನಿನಗಾಗಿ ಒಂದು ಸಭೆ, உனக்காக ஒரு ஐக்கியம், ஃபெலோஷிப், ನಿನಗಾಗಿ ಒಂದು ಐಕ್ಯತೆ, உனக்காக சில பிலீவர்ஸ், ನಿನಗಾಗಿ ಕೆಲವೊಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳು, உனக்காக ஒரு ஊழியர், ನಿನಗಾಗಿ ಸೇವಕರು, உனக்காக ஒரு தீர்க்கதரிசி. ನಿನಗಾಗಿ ಒಂದು ಪ್ರವಾದಿ. ஒரு நாள், ಒಂದು ದಿನ, ஒரு நாள் ಒಂದು ದಿನ உங்களை தாழ்மைப்படுத்தி, ನಿಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಟ್ಟು, உங்களை வெறுமையாக்கி ನಿಮ್ಮನ್ನು ವ್ಯರ್ಥಪಡಿಸಿ கர்த்தருக்கு முன்பாக காத்திருக்க முடிகிறதா? ದೇವರ ಮುಂದೆ ಕಾಯ್ತಾ ಇರಕ್ಕಾಗುತ್ತದ? ஒரு நாளாவது கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நினைத்து ಒಂದು பார்த்திருப்பீங்களா? ದಿನವ ದೇವರ ಮಾತು ನೆನೆಸಿ ನೋಡಿದ್ದೀರಾ? சுயநலமான வாழ்க்கை, ಸ್ವಾರ್ಥಕರವಾದ ಜೀವಿತ, சுயநலமான வாழ்க்கை. ಸ್ವಾರ್ಥವಾದ ಜೀವಿತವು. இங்க கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு முன்பாக உன்னை தாழ்மைப்படுத்து, ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ನನ್ನ ಮುಂದೆ ನಿನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಡು, உன்னை தாழ்த்து. ನಿನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳು. இன்னைக்கு உனக்குள்ள ஒரு தாழ்மை வருகிறதா? ನಿನ್ನ ಮುಂದೆ ಒಂದು ತಾಳ್ಮೆ ಬರುತ್ತದಾ? உனக்குள்ள என்ன விதமான தாழ்மை வருகிறது? ನಿನ್ನ ಒಳಗೆ ಯಾವ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಕಾರ್ಯ ಬರುತ್ತದೆ? நான் இப்படிதான், ನಾನು ಹೀಗೆ என்னை தாழ்த்த மாட்டேன். ನನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಡುವುದಿಲ್ಲ. சபைக்கும் சரி, ಸಭೆಗೂ ಸರಿ, ஆராதனையிலும் சரி, ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಸರಿ, நான் இப்படித்தான் இருப்பேன். ನಾನು ಹೀಗೆ ಇರುತ್ತೇನೆ. என் குடும்பம், ನನ್ನ ಕುಟುಂಬ, என் பிள்ளை, ನನ್ನ ಮಕ್ಕಳು, என் பேர பிள்ளைங்க, ನನ್ನ ಮೊಮ್ಮಕ್ಕಳು, என் கணவன், ನನ್ನ ಗಂಡನು, என் மனைவி, ನನ್ನ ಹೆಂಡತಿ, என் உடன் பிறப்பு, ನನ್ನ என் சொந்த பந்தம், ನನ್ನ ಬಂಧು ಮಿತ್ರರು, இப்படிதான் நினைக்கிறமே தவிர ಹೀಗೆ ನಾವು ನೆನೆಸುತ್ತೇವೆ ಹೊರತು நான் அல்ல, ನಾನಲ್ಲ, நான் ஒன்றுமே இல்ல, ನಾನು ಯಾವುದಕ್ಕೂ எல்லாமே ಬಾರದಂತವನು, நீங்க தான், ಎಲ್ಲವೂ ನೀವೇ, எல்லாமே நீங்க தான் ಎಲ್ಲವೂ ನೀವೇ அப்படின்னு உங்களால சொல்ல முடிகிறதா? ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದ? ஒரு நாளாவது, ಒಂದು ஒரு ದಿನವಾದರೂ, முறையாவது, ಒಂದು ಸಾರಿ ஒரு ಆದರೂ, விசையாவது, ಒಂದು ನಿಜವಾದರೂ, ஐயோ இந்த உலக வாழ்க்கை போதும், ಈ ಲೋಕದ ಜೀವಿತ ಸಾಕು, இந்த ஜீவியம் போதும், ಈ ಜೀವಿತವು ನನಗೆ இனி ಸಾಕು, நான் என் இயேசுவுக்காக, ಇನ್ನು ನಾನು ಯೇಸುವಿಗಾಗಿ, நான் அவருக்காக மட்டும்தான். ನನ್ನ ಆತನಿಗಾಗಿ ಮಾತ್ರವೇ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. உங்களால சொல்ல முடிகிறதா? ನಿಮ್ಮಿಂದ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದಾ? ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. யாத்ராகமம் புஸ்தகம் ವಿಮೋಚನ ಕಾಂಡ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯವು 15வது வசனத்தை 15ನೇ ವಾಕ್ಯವು வாசியுங்கள். ಓದೋಣ. 3:15. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್, ஆமென். 3:15 தானா வாசிச்சது? ஆமென், ಆಮೆನ್, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. இந்த இடத்துல மோசேயை நாம் பார்க்கிறோம். ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಮೋಸೆ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ஆபிரகாமை பார்த்தோம். ಆಬ್ರಹಾಮನ್ ನೋಡಿದ್ದೇವೆ. ஆபிரகாம் எந்த விதத்திலெல்லாம் கர்த்தருக்கு தன்னை தாழ்த்தினார். ಆಬ್ರಹಾಮ್ ಯಾವ ರೀತಿ ತನ್ನ ದೇವರ ಮುಂದೆ ತಗ್ಗಿಸಿಕೊಟ್ಟರು. இப்பொழுது மோசேயை பார்க்கிறோம். ಇವಾಗ ಮೋಸೆ ನೋಡುತ್ತೇವೆ, ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர். ಒಂದು ಅರಸ ಜೀವಿತವ ಜೀವಿತ பிறப்பு வேணாலும் இஸ்ரவேலில் ஒரு பிறப்பாய் இருக்கலாம், ಅವರ ಹುಟ್ಟುವಿಕೆ ಇಸ್ರೇಲ್ ಹುಟ್ಟಿರಬಹುದು, ஆனால் வாழ்ந்த வாழ்க்கை ಆದ್ರೆ ಜೀವಿಸ್ತಾ ಇರುವ ಜೀವಿತ பார்வோன் அரண்மனையிலே, ಫರೋಹನ ಅರಮನೆಯಲ್ಲಿ, ஒரு எகிப்திய வாழ்க்கை, ಐಗುಪ್ತ ಜೀವಿತವು சம்பிரமமான வாழ்க்கை, ಸಂಭ್ರಮವಾದ ಜೀವಿತವು, சந்தோஷமான வாழ்க்கை, ಸಂತೋಷವಾದ ಜೀವಿತವು, ஆடம்பரமான வாழ்க்கை. ಆಡಂಬರವಾದ ಜೀವಿತವು. ஆனால் ಆದರೆ ஒரு நாள் ಒಂದು ದಿನ உணர்வுகளை கர்த்தர் தொட்டார். ಸ್ಪರ್ಶವನ್ನು ದೇವರು ಮುಟ್ಟಿದರು. அவருக்கு முன்பாக ஒரு மனிதனை, ஒரு இஸ்ரவேலனை கொலை அடித்து துன்புறுத்தும் போது ಅವರ ಮುಂದೆ ಒಂದು ಇಸ್ರೇಲ್ ಅವರು ಹಿಂಸಿಸುವಾಗ
மோசேக்குள்ள ஒரு கோபம் வந்தது. ಮೋಸೆ ಒಳಗೊಂದು ಕೋಪ ಬಂದಿತ್ತು. அந்த எகிப்தினை அடித்து கொலை செய்தார். ಐಗುಪ್ತನ ಹೊಡೆದು ಕೊಲೆ ಮಾಡಿದರು. இது யாருக்கும் தெரியக்கூடாது என்று அந்த தேசத்தை விட்டே ஓடி வருகிறார். ಇದು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗಬಾರದಂತ ದೇಶ ಬಿಟ್ಟು ಓಡಿ ಬರುತ್ತಾರೆ. அப்பொழுது மோசேயோடு கர்த்தர் பேசுகிறார். ಆವಾಗ ಮೋಸೆ ಸಂಗಡ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. மோசே ಮೋಸೆ மோசே ಮೋಸೆ ஹalleluya ஹalleluya ஆமென் ಆಮೆನ್. இது என்ன ஆச்சரியம், ಇದು ಏನು ಆಶ್ಚರ್ಯವು, இது என்ன ஆச்சரியம். ಇದು ಏನು ಆಶ್ಚರ್ಯವು. முள் செடி வேகவில்லை, ಮುಳ್ಳಿನ ಬೇಳೆ ಇಲ್ಲ, ஆனால் எரிகிறது. ನಾವು ಉರಿತಾ ಇದೆ, அது சாம்பலாகவில்லை, ಅದು ಬೂದಿ ಆಗಲಿಲ್ಲ. இது என்ன அதிசயம். ಏನು அதிಶಯವು. அப்பொழுதுதான் சொல்லுகிறார், ಅವಾಗ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உன்னுடைய தேவன், ನಾನು ನಿನ್ನ ದೇವರು, நான் உன்னுடைய தேவன். ನಾನು ನಿನ್ನ ದೇವರು. ஹalleluya ஹalleluya. என் வார்த்தைகளை கேள், ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳು, என் வார்த்தையை கீழ்ப்படி. ನನ್ನ ಮಾತಿಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಡು. உடனே தன்னை தாழ்த்தினார். ತಕ್ಷಣವೇ ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಟ್ಟರು. மோசே தன்னை தாழ்த்தினார். ಮೋಸೆ ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಟ್ಟರು. தன் மனைவி பிள்ளைகளை விட்டார். ತನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಬಿಟ್ಟರು. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ದೇವರ ಮಾತಿಗೆ ಬಿದ್ದನಾದರು. அப்பொழுது தான் கர்த்தர் சொல்லுகிறார், ಆವಾಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, மோசே ಮೋಸೆ புறப்பட்டு போ, ಹೊರಟು ಹೋಗು, புறப்பட்டு போ, ಹೊರಟು ಹೋಗು, பார்வோன் இடத்துல போ. ಫರೋಹನ ಬಳಿ ಹೋಗು. ஆண்டவரே நான் என்ன சொல்லணும்? ದೇವರೇ ನಾನು ಏನು ಹೇಳಬೇಕು? அந்த 15வது வசனம் சொல்லுகிறது. 15ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அந்த 15வது வசனம் சொல்லுகிறது, 15ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, மோசே ಮೋಸೆ நீ புறப்பட்டு போய் ನೀನು ಹೊರಟು ಹೋಗಿ சொல்ல வேண்டியது. ಹೇಳುವಾಗದು. யாத்ராகமம் 3:15 ವಿಮೋಚನ ಕಾಂಡ 3:15 சொல்லுகிற வசனம், ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯವು. மேலும் ಮತ್ತೆ தேவன் மோசேயை நோக்கி, ದೇವರ ಮೋಸೆಯನ್ನು ನೋಡಿ, ஆபிரகாமின் தேவனும் ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು, ஈசாக்கின் தேவனும் ಇಸಾಕನ ದೇವರು, யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற ಯಾಕೋಬನ ದೇವರಾಗಿರುವಂತೆ ಯೆಹೋವನು, உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய நான் சொல்லுகிறேன். ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳಾಗಿರುವ ದೇವರು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. உங்கள் பிதாக்களாகிய கர்த்தர் நான். ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳಾಗಿಯ ಕರ್ತನು ನಾನೇ. கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல். ನಾನನ್ನು ದೇವರು ನಿಮ್ಮ ಬಳಿ ಕಳಿಸಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳು. கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். ಕರ್ತನ ಮೋಸೆಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. மோசே கர்த்தரிடத்தில் தன்னை தாழ்த்தினபடினாலே ಮೋಸೆ ದೇವರ ಬಳಿ ತೆಗೆಸಿಕೊಡ್ತಾ அந்த ಇರುವುದರಿಂದ மோசேயை கொண்டுதான் கர்த்தர் மாபெரும் அதிசயங்களை செய்தார். ಮೋಸೆ ದೇವರು ಮಹಾ ದೊಡ್ಡ அதிசಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು. மகா பெரிய மிஸ்ட்ரீஸை கர்த்தர் ಮಹಾ உருவாக்கினார். ದೊಡ್ಡ அதிசಯವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು மகா ಮಾಡಿದರು. பெரிய அதிசயங்களை செய்தார். ಮಹಾ ದೊಡ್ಡ அதிசಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು. தலைமுறை தலைமுறைக்கும் நான் தேவன் என்று சொன்னார். ತಲೆಮಾರಿಗೆ ನಾನೇ ದೇವರು ಅಂತ ಹೇಳಿದರು. அந்த தேவன் சொல்லுகிறேன். ಆ ದೇವರು ಹೇಳುತ್ತೇನೆ. உடனே தன்னை தாழ்த்தினார். ತಕ್ಷಣವೇ ತನ್ನ ತೆಗೆಸಿಕೊಟ್ಟರು. தாழ்த்தினபடினாலதான் ಅದನ್ನು ತೆಗೆಸಿಕೊಡ್ತಾ ಇರುವುದರಿಂದಲೇ அந்த மோசேயை கர்த்தர் உயர்த்தும்படிக்கு ಆ ஆரம்பித்தார். ಮೋಸೆನ ದೇವರು ಹೆಚ್ಚಿಸಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರು. மோசே கையில ஒன்றையும் கொடுக்கல, ಮೋಸೆ ಕೈಲಿ ಏನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ஒரே ஒரு கோலை கொடுத்தார். ಒಂದೇ ಒಂದು ಕೋಲನ್ನು ಮಾತ್ರ இத ಕೊಟ್ಟರು. பிடிச்சிட்டு நீ போ, ಇದನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ನೀನು ಹೋಗು, நான் உன் கூட இருப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ. ஹalleluya ஹalleluya ஆமென். ஆமென். இதுவரைக்கும் எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத அற்புதங்களை அதிசயங்களை ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் செய்தார். ಇಲ್ಲಿ ತನಕ ಯಾವ ವ್ಯಕ್ತಿ ಮಾಡದಂತ ಅದ್ಭುತಗಳ அதிசಯಗಳು ಮೋಶೆನಿಟ್ಟು ದೇವರು ಮಾಡಿದರು. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார். ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ಎರಡಾಗಿ ಭಾಗಪಡಿಸಿದರು. வனாந்தரத்திலே 40 வருடங்கள் நடந்தார்கள். ಅರಣ್ಯದಲ್ಲಿ 40 ವರ್ಷ ನಡೆದರು. 40 வருஷமும் கர்த்தர் அவர்களை போஷித்தார். 40 ವರ್ಷ ದೇವರು ಅವರನ್ನು ಪೋಷಿಸಿದರು. வானத்து மன்னாவையும் காடைகளையும் கொடுத்தார். ಆಕಾಶದ ಊಟವು ಕಾಳುಗಳನ್ನು ಆದರೂ ಕೊಟ್ಟರು. தூதர்கள் உண்ணும் உணவை கொடுத்தார். ದೂತರು ತಿನ್ನುವಂತ ಊಟವನ್ನು ಕೊಟ್ಟರು. ஹalleluya ஹalleluya. இது யாரால முடியும்? ಇದು ಯಾರಿಂದ ಸಾಧ್ಯವು? இது யாரால முடியும்? ಇದು ಯಾರಿಂದ ಸಾಧ್ಯವು? இஸ்ரவேலர்கள் 40 வருஷம் ஒரே துணியில இருக்கிறாங்க. ಇಸ್ರೇಲ್ 40 ವರ್ಷ ಒಂದೇ ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ಇದ್ದರು. நாம 2 நாளைக்கு கூட ஒரு துணி போடுறது இல்ல. ನಾವು 2 ದಿನಕ್ಕೆ ಒಂದು ಬಟ್ಟೆ ಹಾಕಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஸ்மெல் வருது, ವಾಸನೆ ಹೊರಡುತ್ತದೆ, வேர்வை ஸ்மெல் வருது. ಬೇರ್ವೆ ಸ್ಮೆಲ್ ಬರುತ್ತದೆ. இந்த வாசனை துணி நம்ம போடக்கூடாது. ಈ ವಾಸನೆ ಬಟ್ಟೆ ನಾವು உடனே ಹಾಕುವುದಿಲ್ಲ. குளிக்கிறோம், ತಕ್ಷಣ ಸ್ನಾನ ಮಾಡುತ್ತೇವೆ, துணியை மாற்றிக் கொள்கிறோம். ಬಟ್ಟೆ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆனா இஸ்ரவேலர்கள் 40 வருஷமும் ಆದ್ರೆ ಇಸ್ರೇಲ್ 40 ವರ್ಷವು அந்த துணி மக்கி போகல, ಆ ಬಟ್ಟೆ ಅರ್ಧ கிழிஞ்சு ಹೋಗಲಿಲ್ಲ, போகவும் இல்ல. ಅದು ಅರ್ಧ ಹೋಗಲಿಲ್ಲ. ஹalleluya ஹalleluya. 10 வாதைகளை கட்டளையிட்டார். 10 ವಾದಗಳು ದೇವರು ಆಜ್ಞಾಪಿಸಿದರು. அநேக அதிசயங்களை செய்தார். ಅನೇಕ அதிசಯಗಳು ಮಾಡಿದರು. ஆமென். ಆಮೆನ್. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? மோசேயுடைய கீழ்ப்படிதல். ಮೋಸೆಯ ಉದ್ಯತ್ವವು. மோசே தன்னை கர்த்தருக்கு தாழ்த்தினார். ಮೋಸೆ ತನ್ನ ದೇವರಲ್ಲಿ ತೆಗೆಸಿಕೊಟ್ಟರು. மோசே தாழ்த்தினபடினாலே ಮೋಸೆ ತೆಗೆಸಿಕೊಡ್ತಾ ಇರುವುದರಿಂದಲೇ கர்த்தர் அவரை கொண்டு மாபெரும் அதிசயங்களை செய்தார். ದೇವರು ಅವರನ್ನು ಮಹತ್ವಾದ பிரியமான அதிசಯಗಳು தேவ ಮಾಡಿದರು. ஜனமே, ಪ್ರೀತಿಯ இன்றைக்கு ದೇವಜನರೇ, உங்களுடைய வாழ்க்கையில வேதனைகளும் கண்ணீரும் துக்கமும் போராட்டமும் பிரச்சனையும் ஏன்
ಇವತ್ತಿನ ಜೀವಿತದ ಕಣ್ಣೀರು, ಸಮಸ್ಯೆ, ವೇದನೆ ಯಾಕೆ ஏன் வருகிறது? ಯಾಕೆ ಬರುತ್ತದೆ? காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? உங்களுக்கு மத்தியிலே கீழ்ப்படிதல் இல்லை. ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಿಧೇಯತ್ವ ಇಲ್ಲ. உங்களை இன்னும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தல. ನಿಮ್ಮನ್ನ ದೇವರ ಮುಂದೆ ತಗ್ಗಿಸಿಕೊಟ್ಟಿಲ್ಲ. கர்த்தருக்கு முன்பாக நான் அப்படி அல்ல ஆண்டவரே, நான் இப்படி அல்ல ஆண்டவரே, நான் அவளை போல இல்ல ஆண்டவரே, நான் இவனை போல இல்ல ஆண்டவரே அப்படின்ற சொல்ல மார்க்கத்தாரதான் நாம் இருக்கிறோம். ದೇವರ ಮುಂದೆ ನಾನು ಅವಳಾಗಿಲ್ಲ ದೇವರೇ, ಇವಳಾಗಿಲ್ಲ ದೇವರೇ, ಇವ್ರ ತರ ಇಲ್ಲ ಅಂತ சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ಅವಕಥೆಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. பலவீனங்களை சொல்லுகிறோம். ಬಲಹೀನತೆಗಳು ಹೇಳ್ತಾ ಇರ್ತೇವೆ. கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தினால், ದೇವರ ಮುಂದೆ ನಿಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಟ್ಟರೆ நீங்கள் சாக்கு போக்குகளை சொல்ல மாட்டீங்க. ಅವಶ್ಯಕತೆಗಳು ಹೇಳುವುದಿಲ್ಲ. கர்த்தர் உங்களை வைக்கவோ மாட்டார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಇಡುವುದಿಲ್ಲ. இந்த வேதனைக்கும் பிரச்சனைக்கு காரணம் நீதான். ನಿಮ್ಮ ವೇದನೆಗೂ ಸಮಸ್ಯೆಗೂ ಕಾರಣವು ನೀವೇ. ஏன்னா உன்னிடத்துல கீழ்ப்படிதல் இல்லை, ನಿನ್ನ ಬಳಿ ವಿಧೇಯತ್ವ ಇಲ್ಲ, தெய்வ பயம் இல்லை, ದೇವರ ಭಯವಿಲ್ಲ, தேவன் மேல நம்பிக்கை இல்லை. ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. நம்பிக்கை இருக்குது, ನಂಬಿಕೆ ಇದೆ, ஆனா அதை யூஸ் பண்ண மாட்டோம். ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸುವುದಿಲ್ಲ. நாங்க விசுவாசிக தான், ನಾವು ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, ஆனா நாங்க விசுவாசிக்க மாட்டோம். ಆದರೆ ವಿಶ್ವಾಸನ ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. தேவன் கடைசி நிமிஷம் வரைக்கும் சோதிக்கிறவர். ದೇವರು ಕೊನೆ ನಿಮಿಷ ತನಕ ಅದನ್ನು ಸೋಲಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. விசுவாசம் எப்படி இருக்கும் என்று முடிவு வரைக்கும் சோதிக்கிறவர். ನಿನ್ನ ನಿರೀಕ್ಷೆ ಯಾವ ರೀತಿಯಿಂದ ಕೊನೆ ತನಕ ಸೋಲಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. முடிவில்தான் அதை ஜெயம் எடுக்கிற தேவன், ಕೊನೆಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಜಯ ಕೊಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. முடிவில் அதிசயங்களை செய்கிற தேவன். ಕೊನೆಯಲ್ಲಿ அதிಶಯಗಳು ಮಾಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. உன் இயலாமையை சாக்கு போக்காய் சொல்லாதே, ನಿನ್ನ ಕಷ್ಟವನ್ನೇ ನೀನು உன் ಅವಕಥೆಗಳು குடும்ப ಹೇಳಬೇಡ. பிரச்சனையை சொல்லாதே, ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಸಮಸ್ಯೆ ಹೇಳಬೇಡ. கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்து. ದೇವರ ಮುಂದೆ ತಗ್ಗಿಸಿಕೊಡು. உன்னை மேல் தேவ சித்தம் இருக்கிறது, ನಿನ್ನ ಮೇಲೆ ದೇವರ ಉದ್ದೇಶವಿದೆ. உன் மேல தேவ திட்டம் இருக்கிறது. ನಿನ್ನ ಮೇಲೆ ಆತನ ಚಿತ್ತವಿದೆ. அந்த திட்டத்தை நிறைவேற்ற நீ வேண்டும். ಆ ಉದ್ದೇಶವನ್ನು ನೆರವೇರಿಸಕ್ಕೆ ನೀನೇ ಬೇಕು. அந்த சித்தத்தை செய்ய நீ வேண்டும். ಆ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನೀನೇ ಬೇಕು. உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை ನಿನ್ನನ್ನಿಟ್ಟು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು கர்த்தர் யாரை கொண்டு செய்வார்? ದೇವರು ಯಾರನ್ನಿಟ್ಟು ಮಾಡುತ್ತಾರೆ? நீ கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறபடினால், ನೀನು ದೇವರ ಬಿಟ್ಟು ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋಗುತ್ತಾ ಇರುವುದರಿಂದಲೇ பாடுகளும் வியாதிகளும் உன்னை ஆட்கொள்கிறது. ಹೋರಾಟವು ರೋಗ ನಿನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತದೆ. வேதனையும் கண்ணீரும் உன்னை பின்தொடர்கிறது. ವೇದನೆ ಕಣ್ಣೀರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. சத்ருவானவன் உன்னை பின்தொடர்கிறான். ಶೈತಾನನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾನೆ. எப்பொழுது நீ கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறாயோ, ಯಾವಾಗ ದೇವರ ಮಾತು ಮೀರಿ ನಡೆಯುತ್ತೀಯೋ, எப்பொழுது கர்த்தருடைய சித்தத்தை மீறுகிறாயோ, ಯಾವಾಗ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮೀರಿ ನಡೆಯುತ್ತೀಯೋ, எப்பொழுது வசனத்தை நீ மாற்றுகிறாயோ, ಯಾವಾಗ ವಾಕ್ಯವನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತೀಯೋ, அப்பொழுது அங்க சத்ரு வந்து நின்று விடுவான். ಆವಾಗ ಶೈತಾನ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. அவன் உன்னை பின்தொடர்வான். ಅವನು ನಿನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾನೆ. ஏன்னா நீ தேவ வசனத்தின்படி நடக்கல, ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಪ್ರಕಾರ ನೀನು ನಡೆಯಲಿಲ್ಲ. தேவ விசுவாசத்தின்படி நடக்கல. ದೇವರ ನಿರೀಕ್ಷೆ ಪ್ರಕಾರ ನೀನು ನಡೆಯಲಿಲ್ಲ. உன்னுடைய விருப்பமும், ನಿನ್ನ ಇಷ್ಟವು, உன்னுடைய செயலும், ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳು, உன்னுடைய இச்சைகளும், ನಿನ್ನ ಇಚ್ಛಿಸುವಂತ உன்னுடைய ಕಾರ್ಯಗಳು, ஆசைகளும், ನಿನ್ನ ಆಸೆಗಳು, உன்னுடைய பேராசைகளும் ನಿನ್ನ அங்க ಅತ್ಯಾಸೆಗಳು நிரம்பி இருக்கிறபடினாலே ತುಂಬುತ್ತಾ ಇರುವುದರಿಂದಲೇ தேவனுக்கு இடமில்லை. ದೇವರಿಗೆ ಸ್ಥಳವಿಲ್ಲ. தேவனுக்கு இடமில்லை. ದೇವರಿಗೆ ಸ್ಥಳವಿಲ್ಲ. உன் பாத்திரத்தை வெறுமையாக்கணும். ನಿನ್ನ ಪಾತ್ರವನ್ನು ನೀನು ವ್ಯರ್ಥಪಡಿಸಬೇಕು. உன் பாத்திரத்தை வெறுமையாக்கணும். ನಿನ್ನ ಪಾತ್ರವನ್ನು ವ್ಯರ್ಥಪಡಿಸಬೇಕು. உன் பாத்திரத்தை நீ காலியா வைத்தாதான் ನಿನ್ನ ಪಾತ್ರವನ್ನು ಖಾಲಿಯಾಗಿ ಇಟ್ಟರೆ அதை நிரப்பும்படிக்கு தேவ தயவு இறங்கி வரும். ಅದನ್ನು ತುಂಬಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರ ದಯೆ ಇಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. தேவனுடைய கிருபை இறங்கி வரும். ದೇವರ ಕೃಪೆ ಇಳಿದು ಬರಬಹುದು. அது உன்னை நிரப்பும். ಅದು ನಿನ್ನನ್ನು ತುಂಬುತ್ತದೆ. அது உன்னை நிரப்பும் போது ಅದು ನಿನ್ನನ್ನು ತುಂಬಿಸುವಾಗ நீ வேற மனுஷியாவாய். ನೀನು ಬೇರೆ நீ ಮನುಷ್ಯನಾಗುತ್ತೀಯ. வேற ನೀನು மனுஷனாவாய். ಬೇರೆ ಮನುಷ್ಯನಾಗುತ್ತೀಯ. தெய்வ பலம், ದೇವರ ಬಲವು, பரிசுத்தாவியுடைய வல்லமை, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿಯು இವೆல்லாம் உன்னை பின்தொடரும். ಇವೆಲ್ಲ ನಿನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತದೆ. நீ வெறுமையா இல்லை என்றால், ನೀನು ವ್ಯರ್ಥವಾಗಿಲ್ಲ ಅಂದರೆ, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் உன்னுடைய குடும்ப காரியங்களே நிரப்பி இருந்தால், ಲೋಕವನ್ನು ಲೋಕ ಕಾರ್ಯವು ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೀನು ತುಂಬುತ್ತಾ ಇರುವುದರಿಂದಲೇ தெய்வ தயவு அங்கே கிரியை செய்ய முடியாது. ದೇವರ ದಯೆ ಅಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகும். ಅದರ ಕೃಪೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋಗುತ್ತದೆ. ஹalleluya, ಹalleluya, ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருக்கு தாழ்மைப்படுங்கள். ದೇವರ ಮುಂದೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. உன்னை கர்த்தர் அழைத்தார். ನಿನ್ನ ದೇವರು ಕರೆದರು. உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರೆ. கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவர். ದೇವರನ್ನು ವಿಚಾರಿಸುವಂತವರು, தேவன் உனக்கு அற்புதம் செய்கிறவர். ದೇವರಿಗೆ ಅರ್ಪಣೆ ಮಾಡುವಂತವರು. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ಏನೇ ಸಮಸ್ಯೆ என்ன ಬಂದರೂ ಸರಿ, போராட்டம் வந்தாலும் சரி, ಏನೇ ಹೋರಾಟ ಬಂದರೂ ಸರಿ, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போவேன், ನಾನು ನನ್ನ ತಂದೆ ಮನೆಗೆ நான் ಹೋಗುತ್ತೇನೆ, தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன், ನಾನು ದೇವರ ಮಂತ್ರಾಲಯಕ್ಕೆ தேவனுடைய ಹೋಗುತ್ತೇನೆ, ஜெப வீட்டிற்கு போவேன், ದೇವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಗೆ யாருடைய ಹೋಗುತ್ತೇನೆ, ஆலயத்துல போய் எல்லாவற்றையும் இறக்கி வச்சிடுவேன். ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನೂ ಇರಿಸಿ அவர் ಬಿಡುತ್ತೇನೆ. பார்த்துக்கொள்வார். ಆತನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவர் பார்த்துக்கொள்வார். ಆತನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. நான் அவருடைய வேலையை செய்யணும், ನಾನು ಅವರ ಕೆಲಸ நான் அவருடைய ಮಾಡಬೇಕು. வேலையை செய்யணும், ನಾನು ಅವರ ಕೆಲಸ நான் அவருடைய ಮಾಡಬೇಕು. சித்தத்தை செய்யணும், ನಾನು ಆತನ நான் ಚಿತ್ತವನ್ನು அவருக்காக ಮಾಡಬೇಕು. ஓடணும். ನಾನು ಆತನಿಗಾಗಿ ಓಡಬೇಕು.
ಬೇಕು. எஸ் 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 ரிபா ஷாபா ரபா ரிகாபா ஷந்த ரபா லத ரபோ ரிமோ ஷந்த ரபா லகாபா துரபா. கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தருடைய கண்கள் உன்னை தேடுகிறது. ದೇವರ ಕಣ್ಣುಗಳನ್ನ ಹುಡುಕುತ್ತದೆ. கர்த்தருடைய கண்கள் உன்னை தேடுகிறது. ದೇವರ ಕಣ್ಣುಗಳನ್ನ நீ ಹುಡುಕುತ್ತದೆ. இன்றைக்கு வருவாயா? ನೀನು ಇವತ್ತು நீ ಬರುತ್ತೀಯಾ? இன்றைக்கு வருவாயா? ನೀನು ಇವತ್ತು ಬರುತ್ತೀಯಾ? ரபா காபா ஷாகா ரபா. போதும் உன் ஓட்டம், ಸಾಕು ನಿನ್ನ ಓಟವು, போதும் உன் ஓட்டம். ಸಾಕು ನಿನ್ನ ಓಟವು. திரும்பு, ತಿರುಗು, அவைகளை விட்டு என்னிடத்துல திரும்பு. ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ನನ್ನ ಬಳಿ ತಿರುಗು. தேவ தயவை, ದೇವರ ದಯೆಯನ್ನು, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். ದೇವರ ಮುಂದೆ ತಾಳ್ಮೆಯನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. தாழ்மை தரித்துக்கொள். ತಾಳ್ಮೆಯನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. நான் என்கிற வார்த்தை வேண்டாம், ನಾನೆಂಬ ಮಾತು ಬೇಡ, பெருமை வேண்டாம், ಹೆಮ್ಮೆ ಬೇಡ, விட்டு கொடுக்கிற குணம் வரட்டும். ಬಿಟ್ಟುಕೊಡುವಂತ ಗುಣ ಬರಲಿ. கசப்புகளை தூக்கி எறி, ಕಹಿಯನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಡು, குறைகளை தூக்கி எறி. ಇವುಗಳನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಕು. இவையெல்லாம் கர்த்தருக்கு உனக்கும் மத்தியில ஒரு மதிலாய் நிற்கிறது. ಇವೆಲ್ಲ ನಿನಗೂ ದೇವರ ಮುಂದೆ ದೊಡ್ಡ ಗೋಡೆಯಾಗಿ ನಿಂತಿದೆ. எஸ் லார்ட், தேங்க் யூ மாஸ்டர். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. மோசேயோடு இருந்த கர்த்தர், ಮೋಸೆ ಸಂಗಡ ಇದ್ದ ದೇವರು, மோசேயோடு இருந்து பேசின ஆண்டவர், ಮೋಸೆ ಇದ್ದ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡಿದ ದೇವರು, மோசே கொண்டு அற்புதம் செய்த ஆண்டவர் ಮೋಸೆಯಿಂದ ಅದ್ಭುತ ಮಾಡಿದಂತ ದೇವರು உன்னை கொண்டு செய்ய மாட்டாரோ? ನಿನ್ನಿಟ್ಟು ಮಾಡೋದಿಲ್ಲವೋ? உன்னை கொண்டு செய்ய மாட்டாரோ? ನಿನ್ನಿಟ್ಟು ಮಾಡೋದಿಲ್ಲವಾ? நீ நம்பினால் அதிசயம், ನೀನ್ ನಂಬಿದರೆ ನಿನಗೆ அதிசಯವು. நீ நம்பினால் அதிசயம், ನೀನ್ ನಂಬಿದರೆ அதிசಯವು. நீ விசுவாசித்தால் நன்மை, ನೀನ್ ನಿರೀಕ್ಷೆ ಮಾಡಿದರೆ ನಿನಗೆ ಒಳ್ಳೆಯದು. நீ விசுவாசித்தால் நன்மை. ನೀನ್ ನಿರೀಕ್ಷಿಸಿದರೆ ನಿನಗೆ ಒಳ್ಳೆಯದು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. அந்த யாக்கோபு 4:10 மறுபடியும் வாசியுங்கள். ಯಾಕೋಬ 4:10 ಮತ್ತೆ ಓದಿರಿ. எஸ். ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஏன் நம்மை தாழ்த்தணும்? ಯಾಕೆ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು? ஏன் தாழ்த்த சொல்லுகிறார்? ಯಾಕೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ஏன் ಹೇಳುತ್ತಾರೆ? கீழ்ப்படிய சொல்லுகிறார்? ಯಾಕೆ ವಿಧೇಯತ್ವವಾಗಿ ಕೇಳುತ್ತಾರೆ? எதற்காக? ಏನಕ್ಕಾಗಿ? அவருக்காக அல்ல, ಆತನಿಗಾಗಿ ಅಲ್ಲ, உனக்காக, ನಿನಗಾಗಿ, உனக்காக. ನಿನಗಾಗಿ. நீ தாழ்த்தும் போது, ನೀನು உன்னை ತಗ್ಗಿಸಿಕೊಡುವಾಗ, ஒடுக்கும் போது, ನೀನಾಗಿ உன்னை ಒದಗಿಸಿಕೊಡುವಾಗ, விட்டு கொடுக்கும் போது, ನೀನು ಬಿಟ್ಟು ಕೊಡುವಾಗ கர்த்தர் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ದೇವರನ್ನು ಎತ್ತಿಸುತ್ತೇನೆ ಎಂದು அவர் ಹೇಳುತ್ತಾರೆ. உன்னை உயர்த்துகிற தேவன். ಆತನ ಮೇಲಕ್ಕೆ ತರುವಂತ அவர் உன்னை ದೇವರು. கீழாக்காமல் மேலாக்குவார். ನೀನು ಕೆಳಗಾದ ಮೇಲಾಗಿ உன்னை ಮಾರ್ಪಡಿಸುವಂತವರು. வாழாக்காமல் மேல தலையாக மாற்றுகிற ನೀನು தேவன். ಬಾಲಾದ ತಲೆಯಾಗಿ ಮಾಡಿಸುವಂತ ದೇವರು. மோசேயை உயர்த்தின தேவன். ಮೋಸೆಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸಂತ ದೇವರು. மோசேயின் தலையை ராஜாவுக்கு முன்பாக உயர்த்தின கர்த்தர். ಮೋಸೆ ತಲೆಯನ್ನು ಅರಸುಗಳ ಮುಂದೆ ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಿದಂತ ದೇವರು. ஆபிரகாமின் தலையை இந்த உலகத்துக்கு முன்பாக உயர்த்தின தேவன். ಅಬ್ರಹಾಮನ ತಾಯಿ ಲೋಕ ಮುಂದೆ ಎತ್ತಿದಂತ ದೇವರು. ஹalleluya. ಹalleluya. உன்னை விட்டு விடுவாரோ? ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೋ? உன்னை விட்டு கொடுத்து ನೀನು ಬಿಟ್ಟು ಕೊಟ್ಟು தேவனுக்கு முன்பாக ದೇವರ ಮುಂದೆ உன்னை தாழ்த்தணும். ನೀನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. உன்னை தாழ்த்தும் போது, ನೀನು ತಗ್ಗಿಸಿಕೊಡುವಾಗ, உன்னை விட்டு கொடுக்கும் போது, ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಕೊಡುವಾಗ கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். ದೇವರನ್ನೇ இப்ப ಎತ್ತಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. இருக்கிற இந்த நிலைமை வேண்டாம். ನನಗೆ ಈ ಸ್ಥಿತಿ ಬೇಡ. இல்ல இந்த நிலைமையில தான் நான் இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? ಅಲ್ಲ, ಈ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೇ ಇರುತ್ತೇನೆ ನೆನೆಸುತ್ತೀಯಾ? இன்னைக்கு எதனால பிரச்சனைன்னு தெரிஞ்சுதா? ಇವತ್ತು ಯಾವತ್ತಿಂದ ಸಮಸ್ಯೆ ಅಂತ எதனால ಗೊತ್ತಾಯ್ತಾ? உனக்கு கடன் பிரச்சனை? ಯಾವತ್ತಿಂದ ಸಾಲ ಸಮಸ್ಯೆ? எதனால உன் சரீரத்துல வியாதி? ಯಾವ್ದಿನ ಶರೀರದಲ್ಲಿ எதனால ರೋಗವು? கண்ணீரு? ಯಾವ್ದಿಂದ ಕಣ್ಣೀರು? எதனால உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை? ಯಾವ್ದಿನ ಮಕ್ಕಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ? காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்தல, ಆ ದೇವರ ಮುಂದೆ ನೀನು ತಗ್ಗಿಸಿಕೊಟ್ಟಿಲ್ಲ. சரியான விதத்துல, ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ முழுமையாய் உன்னை தாழ்த்தல. ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತಾಳ್ಮೆ ಪಡಬೇಕು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹalleluya. நீ உன்னை முழுமையாய் விட்டு கொடுப்பாயானால் ನೀನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬಿಟ್ಟು ಕೊಡುವುದಾದರೆ கர்த்தர் உன்னை கட்டாயம் உயர்த்துவார். ದೇವರು ಕಡ್ಡಾಯವಾಗಿ அவர் ಎತ್ತಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. உயர்த்துகிற நேரம் அற்புதமாய் இருக்கும். ಆತನ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ತರುವಂತದ್ದು ಅದ್ಭುತವಾಗಿರುತ್ತದೆ. அவருடைய உயர்வு உன்னிடத்துல கடந்து வந்தால், ಆತನ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಯ ಬಳಿ ಬಂದರೆ சிறியவனை புழுதில் எடுத்து ಚಿಕ್ಕವನ ಬೂದಿಯಿಂದ ತೆಗೆದು ராஜாக்களுக்கு மத்தியிலே ಅರಸರ ಮುಂದೆ அவர் அமரச் செய்கிற தேவன். ಆತನ ಕುಳಿಸುವಂತೆ ಮಾಡುವಂತ ದೇವರು. சின்னவன் 1000 ಚಿಕ್ಕವನು 1000, சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவான். ಚಿಕ್ಕವನು ಬಲತ ಜನಾಂಗವಾಗಿ கர்த்தரே ಮಾರ್ಪಡ್ತಾನೆ. இதை சொன்னார், ದೇವರೇ ಇದನ್ನು ಮಾಡಿದರು, கர்த்தரே இதை செய்து முடிப்பார் ದೇವರೇ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ என்கிற நம்பிக்கை வார்த்தையின் மேலும் கர்த்தரின் மேலும் இருக்க வேண்டும். ಈಗ ಅದು ನಂಬಿಕೆ ದೇವರ ಮಾತು ಮೇಲೆ ಇರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். மூன்றாவதாக ஒரு மனிதரை குறித்து சொல்ல ಮೂರನೇದಾಗಿ விரும்புகிறேன். ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕುಲಕ್ಕೆ ಹೇಳುತ್ತೇನೆ. லூக்கா எழுதின சுவிசேஷம் ಲೂಕ ಬರೆದ ಸ್ವಾರ್ತೆ
15வது அதிகாரம். 5ನೇ ವಾಕ್ಯವು, இங்க ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿನ ನೋಡುತ್ತೇವೆ. இந்த மனுஷன் ಈ ವ್ಯಕ್ತಿ தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு, ತನ್ನ ತಂದೆ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು, தன் ஆஸ்தி எல்லாம் எடுத்துக்கொண்டு, ತನ್ನ ಆಸ್ತಿಲ ತೆಗೆದುಕೊಂಡು, பெற்றோர் வேண்டாம், ಎತ್ತಿದವರು ಬೇಡ, வீடு வேண்டாம், ಮನೆ ಬೇಡ, இது தெய்வம் வேண்டாம், ದೇವರು ಬೇಡ, சபை வேண்டாம், ಸಭೆ ಬೇಡ, உறவுகள் வேண்டாம், ಬಂಧು ಮಿತ್ರರು தான் ಬೇಡ, நினைச்சதுதான் சந்தோஷம், ತಾನು ನೆನೆಸಿದೆ ಸಂತೋಷವು, என்னுடைய உணர்வு தான் சந்தோஷம், ನನ್ನ ಸ್ಪರ್ಶವೇ என் ಸಂತೋಷವು, வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், ನನ್ನ ಜೀವಿತವೇ ನನಗೆ ಮುಖ್ಯವು, என்னுடைய பார்வை தான் எனக்கு முக்கியம், ನನ್ನ ದೃಷ್ಟಿಯೇ ನನಗೆ ಮುಖ್ಯವು, இந்த உலகம் தான் எனக்கு முக்கியம், ಈ ಲೋಕವೇ ನನಗೆ ಮುಖ್ಯವಾಗಿದೆ, உலகத்தின் ஆசைகளுக்கு, ಲೋಕದ ಆಸೆಗಳಿಗೆ, உலகத்தின் இச்சைகளுக்கும் ಲೋಕದ ಇಚ್ಛೆಗಳಿಗೆ தன்னை ஈடுபடுத்திக் கொண்டான். ತನ್ನನ್ನು ಒಳಪಡಿಸಿದನು. தன்னை ஈடுபடுத்தினபடினாலே ತನ್ನನ್ನು ಒಳಪಡಿಸ್ತಾ ಇರೋದ್ರಿಂದಲೇ தந்தையை வேதனைப்படுத்தி ತಂದೆಯನ್ನು ವೇದನೆ ಪಡಿಸಿ தன் ஆசையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். ತನ್ನ ಆಸ್ತಿಯೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದನು. தன் ஆசையை எடுத்துட்டு போய் சந்தோஷமா இருந்தானா? ತನ್ನ ಐಶ್ವರ್ಯ ಆಸ್ತಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಸಂತೋಷವಾಗಿದ್ದನ. தகப்பன் நினைச்சாரு, ತಂದೆ ನೆನೆಸಿದರು, போப்பா ಹೋಗಪ್ಪ, போ, நீ சரி போறேன்றியா, ನೀನು ಹೋಗುತ್ತೇನೆ ಅಂತ இங்க ಹೇಳುತ್ತೀಯಾ, உனக்கு சந்தோஷம் இல்லையா, ಇಲ್ಲಿ ಸಂತೋಷವಿಲ್ಲವಾ, சரி போ. ಸರಿ ಹೋಗು. ஆனா தகப்பன் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. ತಂದೆ ಎಷ್ಟು ಹೇಳಿ ಕೇಳಲಿಲ್ಲ, இல்ல எனக்கு இதுதான் சந்தோஷம், ನನಗೆ ಇದೇ ಸಂತೋಷವು, சரிப்பா அவ்வளவுதான், ಸರಿಪಾ ಅಷ್ಟೇ, இதுதானே உன் சந்தோஷம், ಇದೇ ನಿನ್ ಸಂತೋಷವಾ, சரி போ மகனே, ಸರಿ ಹೋಗು ಮಗನೇ, உனக்கு தேவை என்னுடைய ஆஸ்தி தானே, ನಿನಗೆ ಬೇಕಾದ ನನ್ನ ಆಸ್ತಿ ಮಾತ್ರ ತಾನೆ, நான் உனக்கு தேவையில்லை, ನಾನು ನಿನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ ತಾನೆ, என் வீடு உனக்கு தேவையில்லை, ನನ್ನ ಮನೆ ನಿನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ ತಾನೆ, பரவாயில்ல, ಪರವಾಗಿಲ್ಲ, ஆனா நீ எனக்கு தேவை, ಆದ್ರೆ ನೀ ನನಗೆ ಬೇಕು, அதுல உன் சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். ಆದ್ರೆ ನಿನ್ನ ಸಂತೋಷ ನನಗೆ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ஒரு தகப்பனுடைய இருதயத்தை பாருங்க, ஒரு ತಂದೆ ಹೃದಯವನ್ನು ನೋಡಿರಿ, தம் பிள்ளைக்காக அவர் செய்கிற தியாகத்தை பாருங்க, ತನ್ನ ಮಗುಗಾಗಿ ಆತನು ಮಾಡುವಂತ ತ್ಯಾಗವನ್ನು போ ನೋಡಿರಿ. மகனே. ಹೋಗು ಮಗನೇ, போய் வா, ಹೋಗಿ ಬಾ. ஹல்லேலூயா, ஆமென். ಆಮೆನ್. நடந்தது என்ன? ನಡೆದಿದ್ದೇನು? சம்போகமாக வாழ்ந்தவன் ಸಂತೋಷವಾಗಿ எல்லாவற்றையும் இழந்து ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು பண்டிகளுக்கு மேய்க்கிற தவிடை கூட கிடைக்கல, பசிக்கு ಅಂದಿಗೆ ಕೊಡುವಂತ ಊಟ ಕೂಡ ಅವನಿಗೆ ಹೊಟ್ಟೆಸಿಗೆ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ, அவனுக்கு கிடைக்கல, ಅವನಿಗೆ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ, அவனுக்கு அப்ப புத்தியும் வரல, ಅವಾಗ ಬುದ್ಧಿ ಬಂದಿಲ್ಲ. அவன் புத்தி வந்திருந்துக்கு முன்ன எப்ப வந்திருக்கணும்னா ಅವನಿಗೆ ಬುದ್ಧಿ ಯಾವಾಗ அவன் ಬಂದಿರಬೇಕಂದ್ರೆ எல்லாவற்றையும் இழந்தான் பாருங்க, ಅವನು ಎಲ್ಲವನ್ನು அப்பவே ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದಾನಲ್ಲ, வந்திருக்கணும். ಅವಾಗೇ ಬಂದಿರಬೇಕು. இழந்த பிறகு ಅವನು ಕಳೆದುಕೊಂಡ ನಂತರ என் அப்பா வீட்டுக்கு நான் போக மாட்டேன், ನನ್ನ ತಂದೆ ಮನೆಗೆ ನಾನು ಹೋಗೋದಿಲ್ಲ, ஏன் எனக்கு பலன் இருக்கிறது, ನನಗೆ ಬಲವಿದೆ, என் கை காலுக்கு சக்தி இருக்கு, ನನ್ನ ಕೈ ಕಾಲಿಗೆ ಶಕ್ತಿ நான் ಇದೆ, வேலை செஞ்சு பொழைச்சுக்குவேன். ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಿ ಬದುಕಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இன்னைக்கும் பிரியமானவர்களே, ಇವತ್ತು ಪ್ರೀತಿಯಾದವರೇ, எத்தனை பேருக்குள்ள இந்த எண்ணம் இருக்கிறது, ಎಷ್ಟು ಜನರ ಈ ರೀತಿ ನೆನಪಿದೆ, எத்தனை பேருக்குள்ள இந்த குணங்கள் இருக்கிறது, ಎಷ್ಟು ಜನರ ಮುಂದೆ ಈ ಗುಣಗಳಿದೆ. நான் போக மாட்டேன், ನಾನು ಹೋಗೋದಿಲ್ಲ, நான் ஏன் போனோம், ನಾನು ಯಾಕೆ ಹೋಗಬೇಕು, என்கிட்ட படிப்பு இல்லையா, ನಾನೇನು ಓದಿಲ್ಲ, எனக்கு என்ன அறிவு இல்லையா, ನನಗೆ ತಿಳುವಳಿಕೆ எனக்கு ಇಲ್ಲವಾ, டாலண்ட் இல்லையா, ನನಗೆ ತಾಳ್ಮೆ எனக்கு ಇಲ್ಲವಾ, என்ன சக்தி இல்லையா, ನನಗೆ ಶಕ್ತಿ ಇಲ್ಲವಾ, என்னால வேலை செஞ்சு பொழைச்சுக்க ನಾನು முடியும் ಕೆಲಸ ಮಾಡಿ ಬದುಕಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ அப்படின்னு நினைக்கிறாங்க. ಹಾಗಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆனா ಆದರೆ அப்ப புத்தி தெரியல, ಆವಾಗ ಬುದ್ಧಿ ಬಂದಿಲ್ಲ. வேலை தேடி அலையும் போது ಕೆಲಸವನ್ನು ಹುಡುಕಿ ஒரு பஞ்ச கூட்டத்துக்குள்ளாக ಒಂದು ಅಂತ್ಯ ಕೂಟ ಒಳಗಡೆ அங்கே ஒரு வேலை கிடைத்தது, ಅಲ್ಲಿ ಒಂದು ಕೆಲಸ ಸಿಕ್ಕಿತ್ತು. பசி, ಹಸಿವೆ, பஞ்சம், ಬರಗಾಲ, கொடுமை ಕೊಡುಮೆ, தாங்க முடியல, அந்த ತಾಳಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ, தவிட்ட தின்ன ஓடுகிறான். ಅದನ್ನು ತಿನ್ನಕ್ಕೆ ಊಟವನ್ನು ஒரு ತಿನ್ನಕ್ಕೆ ராஜ வாழ்க்கை வாழ்ந்த மகன், ಒಂದು ಅರಸ ತನ್ನ ಜೀವಿತ ಜೀವಿಸಂತವನು, சம்போகமாக இருந்தவன், ಸಂಭೋಗವಾಗಿದ್ದವನು, அவனுடைய நிலைமையை பாருங்க, ಅವನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ, தகப்பனை விட்டு பிரிந்த உடனே, ತಂದೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಅವನು ಬೇರ್ಪಟ್ಟು ಹೋಗುವಾಗ, தந்தை விட்டு பிரிந்த உடனே ತಂದೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಅವನು ಬೇರ್ಪಟ್ಟು எல்லாம் ಹೋಗುವಾಗ வந்து அவனை சூழ்ந்தது. ಎಲ್ಲವನ್ನು ಅವನ பிரியமான ಆರಿಸಿಕೊಂಡಿತು. தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, இன்றைக்கும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ಇವತ್ತು ನಿಮ್ಮ ನೋಡಿ ದೇವರು இன்றைக்கு ಹೇಳುತ್ತಾರೆ, தேவ சமூகத்தை விட்டு நீ விலகி இருக்கிற, ಇವತ್ತು ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿದೆ, தேவ ஆலயத்தை விட்டு விலகி இருக்கிற, ಆಲಯ ಬಿಟ್ಟು தேவ ದೂರವಾಗಿದೆ, பிரசன்னத்தை விட்டு நீ விலகி இருக்கிற, ದೇವರ ಪ್ರಸನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿದೆ, தேவனுடைய வேதத்தை விட்டு விலகி இருக்கிற, ದೇವರ ಸತ್ಯವಾಕ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು தேவனை ದೂರವಾಗಿದ್ಯಾ, ஆராதிப்பதில் விலகி இருக்கிற, ದೇವರ ಆರಾಧನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನೀ அவரை ದೂರವಾಗಿದ್ಯಾ, விட்டு நீ தூர போய் இருக்கிற, ದೇವರ ಆಲಯವನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ நீ ಹೋಗಿದ್ಯಾ, அவரை விட்டு தூர போனதுனால ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುತ್ತಾ ಇರೋದ್ರಿಂದ வேதனையும் கண்ணீரும் பஞ்சமும் பசியும் பிரச்சனையும் போராட்டமும் கவலையும் உன்னை சூழ்ந்து விட்டது. ವೇದನೆ, ಕಣ್ಣೀರು, ಹಸಿವೆ, ಬರಗಾಲವು ಎಲ್ಲವೂ ನಿನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡಿದೆ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. தேவனுடைய ஆலயத்துல உன்னால நிலைச்சு நிக்க முடியல, ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡು ಇರಕ್ಕಾಗಲ್ಲ, தேவனுடைய சமூகத்துல தாழ்த்த முடியல, ದೇವರ ಸಮ್ಮುಖದ ತೆಗೆಸಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ. இந்த கெட்ட குமாரனை போலதான் ಈ ಕೆಟ್ಟ ಕುಮಾರನ ಹಾಗೆ இன்றைக்கும் சபைக்குள்ள அநேக கெட்ட குமாரனும்
கெட்ட குமார்த்திகளுமாய் இருக்கிறீர்கள். ಇವತ್ತು ಸಭೆಯಲ್ಲಿ ಅನೇಕರು ಕೆಟ್ಟ ಕುಮಾರರಾಗಿ ಕೆಟ್ಟ ಕುಮಾರ್ತೆಗಳಾಗಿದ್ದೀರಾ. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, வேண்டாம் ಬೇಡ வேண்டாம் ಬೇಡ வேண்டாம், ಬೇಡ, தூர போகாதே, ದೂರ ಹೋಗಬೇಡ, தேவ பிரசன்னம் விட்டு போகாதே, ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಬಿಟ್ಟು என் ಹೋಗಬೇಡ, சத்தியத்தை விட்டு விலகாதே. ನನ್ನ ಸತ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಬೇಡ. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ನಾನೇ ಮಾರ್ಗವು ಸತ್ಯವೂ ಜೀವವಾಗಿದ್ದೇನೆ. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ನನ್ನನ್ನು ಹೊರತು ಯಾರು ತಂದೆ ಬಳಿ ಬರುವುದಿಲ್ಲ. நீ என்னை விட்டு தூர போனால், ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋದರೆ ஓ நீ நித்திய வாழ்வை காண முடியாது, ನಿತ್ಯ ಜೀವಿತವನ್ನು ನೋಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது, ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಪ್ರವೇಶಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. உன் வாழ்க்கை அலங்கோலமாய் மாறிவிடும். ನಿನ್ನ ಜೀವಿತ ಅಲಂಕೋಲವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. நரகத்தின் வாசல் விளிம்பில போய் விழாதே, ನರಕದ ಬಾಗಿಲು ಹೋಗಿ ಬೀಳಬೇಡ, சத்துருக்கு இரையாவாதே, ಸೈತಾನಿಗೆ ನೀನು ಎರೆಯಾಗಬೇಡ. கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல ಗೆಜ್ಜಿಸುವ ಸಿಂಹ ಹಾಗೆ அவன் உங்களை யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான். ಅವನು ಯಾರನ್ನ ನುಂಗಲ ಅಂತ ಅವನು ದಾರಿ ಹುಡುಕುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதற்கு நீ இடம் கொடுக்காதே, ಅದಕ್ಕೆ ಈ ಸ್ಥಳ ಕೊಡಬೇಡ, அதற்கு நீ இடம் கொடுக்காதே. ಅದಕ್ಕೆ ನೀನು ಸ್ಥಳ ಕೊಡಬೇಡ. உனக்கென்று என் ஆசீர்வாதம் உண்டு, ನಿನಗಾಗಿ ನನ್ನ ಆಶೀರ್ವಾದವಿದೆ, உனக்கென்று பொக்கிஷம் உண்டு. ನಿನಗಾಗಿ பொக்கிஷವಿದೆ. வெண்கல கதவுகளை உடைத்து, ಹಿತ್ತಾಳೆ ಬಾಗಿಲನ್ನು ಒಡೆದು, இரும்பு தாழ்பால்களை முறித்து, ತಾಮ್ರದ ಬಾಗಿಲನ್ನು அந்த ತೆಗೆದು, கோரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ಅಂತಗಾದಿರುವಂತ பொக்கிஷಗಳನ್ನು நான் உனக்கு தருவேன். ನಾನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. முந்தின நாட்களை நினைக்கவும் வேண்டாம், ಮುಂದಿನ ದಿನಗಳು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಡ, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ಪೂರ್ವತನಗಳನ್ನು ಯೋಚಿಸಬೇಡ. இன்றே தோன்றும், ಇವತ್ತೇ அது ಉಂಟಾಗುವುದು, இப்பொழுதே ಅದು தோன்றும். ಈವಾಗಲೇ ಉಂಟಾಗುವುದು. கர்த்தர் எச்சரிக்கிறார், ದೇವರು ಎಚ್ಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், ದೇವರ ಸಂಗಡ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு சில இருதயங்களை தட்டுகிறார். ಕೆಲವೊಂದು ಹೃದಯವನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீ எழும்பு, ನೀನು ಎದ್ದೇಳು, நீ எழும்பு, ನೀನು ಎದ್ದೇಳು. இதோ என் கரம் உனக்காக ಇಗೋ விரிக்கப்பட்டிருக்கிறது, ನನ್ನ ಹಸ್ತು ನಿನಗಾಗಿ ಚಾಚಲ್ಪಟ್ಟಿದೆ, என் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ನನ್ನ ಬಾಗಿಲು ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. உள்ளே வா, ಒಳಗೆ ಬಾ, வெளியே நிக்காதே, ಹೊರಗೆ ನಿಲ್ಲಬೇಡ. உள்ளே வா, ಒಳಗೆ ಬಾ, உள்ளே வா. ಒಳಗೆ ಬಾ. என் மகிமை உன்னை மூடும், ನನ್ನ ಮಗಿನ என் ಮುಡಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. அபிஷேகம் உன்னை நிரப்பும், ನನ್ನ ಅಭಿಷೇಕ ತುಂಬುತ್ತದೆ. என் வல்லமையின் கரம் ನನ್ನ ಶಕ್ತಿ ಹಸ್ತವು உன்னை தாங்கும், ನಿನ್ನ ತಾಳಿಕೊಳ್ಳುತ್ತದೆ, உன்னை தாங்கும். ನಿನ್ನನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஏக்கத்தோடு நிற்கிறார், ಏಗುತ್ತಾ ನಿಂತಿದೆ, ஏக்கத்தோடு ನೀನು எதிர்பார்க்கிறார். ಏಗುತ್ತಾ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ಯಾ. இன்றைக்கு என் மகள் வருவாளா, ಇವತ್ತು ನನ್ನ ಮಗಳು ಬರುತ್ತಾಳ, இன்றைக்கு என் மகன் வருவானா, ನನ್ನ ಮಗನು ಬರುತ್ತಾನ, நாளைக்கு வருவானா. ನಾಳೆ ಬರುತ್ತಾನ. பார்த்து பார்த்து கண்கள் பூக்கிறது, ನೋಡಿ ನೋಡಿ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ಹೋಯ್ತು. தகப்பனுடைய இருதயம் வேதனைப்படுகிறது, ತಂದೆ ಹೃದಯ ವೇದನೆ ಪಡುತ್ತದೆ, தகப்பனுடைய வேதனை ತಂದೆ ವೇದನೆ, வியாகுலம் பெரிதாகிறது. ಅವರ ವ್ಯಾಕುಲ ஐயோ, ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. இதற்காகவா நான் மரித்தேன், ಅಯ್ಯೋ, ಇದಕ್ಕಾಗಿ ನಾನು ಸತ್ತೆ, இதற்காகவா என் ஜீவனை கொடுத்தேன், ಇದಕ್ಕಾಗಿ ನನ್ನ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟೆ, இதற்காகவா என் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினேன். ಇದಕ್ಕಾಗಿ ನನ್ನ ಕೊನೆ ರಕ್ತವನ್ನು ನಾನು ಸುರಿಸಿದ್ದೇನೆ. எஸ், 17வது வசனத்தை வாசியுங்கள். ಆ 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. 17வது வசனம். லூக்கா 15:17. ஆமென். ಆಮೆನ್. 18 வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. 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 ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. மகனுக்கு புத்தி தெளிகிறது, ಮಗನಿಗೆ ಬುದ್ಧಿ ಬರುತ್ತದೆ. இப்பொழுதுதான் புத்தி வருகிறது. ಇವಾಗೆ ಬುದ್ಧಿ ಬರುತ್ತದೆ. அவன் சொல்லுகிறான், ஐயோ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ಅಯ್ಯೋ ஐயோ, ಅಯ್ಯೋ, என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள், ನನ್ನ ತಂದೆ ಬಳಿ ಎಷ್ಟೋ ಕೆಲಸಗಾರರು, அவங்க எல்லாரும் நல்ல உணவை சாப்பிடுறாங்களே, ಅವರು ಒಳ್ಳೆ ಆಹಾರವನ್ನು ತಿನ್ನುತ್ತಾರೆ, அவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறார்களே, ಅವರು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರಲ್ಲ, அவர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. ಅವರಿಗೆ ಪೂರ್ತಿಯಾದ ಊಟವಿದೆ. நானோ ನಾನಾದರೂ பசியினால் வாடுகிறேனே, ಹಸುವಿನಿಂದ ಸಾಯುತ್ತೇನೆ, பசியினால் வாடுகிறேனே, ಹಸುವಿನಿಂದ ಬೇಸರವಾಗುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். பிரியமான தேவ ஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, உலகம் கொடுக்கிற ஆகாரம் அல்ல, ಲೋಕವು ಕೊಡುವಂತ ಆಹಾರವಲ್ಲ, நீங்க உலக பிரகாரமான ஆகாரத்துக்காக ನಿನ್ ಲೋಕವು ಪ್ರಕಾರವಾದ ಆಹಾರಕ್ಕಾಗಿ
உலக பிரகாரமான சந்தோஷத்துக்காக, ಲೋಕ ಪ್ರಕಾರವಾದ ಸಂತೋಷಕ್ಕಾಗಿ, உலக பிரகாரமான இச்சைகளுக்காக, ಲೋಕದ ಪ್ರಕಾರ ಇರುವಂತೆ ಇಚ್ಛಿಸುವುದಕ್ಕಾಗಿ உன் தகப்பன் வீட்டையே நீ மறந்திருக்கிறாய். ನಿನ್ನ ತಂದೆ ಮನೆಯನ್ನೇ ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದೀಯಾ? உன் தகப்பன் யார்? ನಿನ್ನ ತಂದೆ ಯಾರು? கர்த்தராகிய இயேசு. ಕರ್ನಾದ ಯೇಸು. உன் தகப்பன் யார்? ನಿನ್ನ ತಂದೆ ಯಾರು? உன் தகப்பனுடைய வீடு எது? ನಿನ್ನ ತಂದೆ ಮನೆ ಯಾವುದು? அவருடைய ஆலயம். ಅವರ ಆಲಯವು. ஐயோ, என் தகப்பன் வீட்டிலே ಅಯ್ಯೋ, ನಿನ್ನ ತಂದೆ ಮನೆಯಲ್ಲಿ எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். ಎಷ್ಟೋ ವ್ಯಕ್ತಿಗಳಿದ್ದಾರೆ. என் தகப்பன் அவர்களை போஷிக்கிறார். ನನ್ನ ತಂದೆ ಅವರನ್ನು ಪೋಷಿಸ್ತಾ என் ಇದ್ದಾರೆ. தகப்பன் அவருக்கு வேண்டிய ஆகாரத்தை ನನ್ನ கொடுக்கிறார். ತಂದೆ ಅವರಿಗೆ ಬೇಕಾದ ಆಹಾರವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஆகாயத்து பட்சிகளை பார். ಆಕಾಶದ ಪಕ್ಷಿಗಳನ್ನು அவைகள் ನೋಡು. விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. ಅವು ಬಿದ್ದುವುದಿಲ್ಲ, ಕೊಯ್ಯುವುದಿಲ್ಲ. அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிற தேவன். ಅವುಗಳನ್ನು ಬದುಕಿಸುವಂತ ದೇವರು. அவைகளை காட்டிலும் நீ அற்பமா. ಅವುಗಳಿಂದ ನಿನ್ನ ಅರ್ಪವಾ. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. உன் தகப்பன் வீட்டிலே எல்லாம் இருக்கிறது. ನಿನ್ನ ತಂದೆ ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲವಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. உங்களுக்குள்ள அந்த எண்ணம் வர வேண்டும். ನಿಮ್ಮೊಳಗೆ ಆ ನೆನಪು ಬರಬೇಕು. உங்களுக்குள்ள அந்த தாழ்மை வர வேண்டும். ನಿಮ್ಮೊಳಗೆ இந்த ತೆಗೆಸಿಕೊಳ್ಳುವುದು கெட்ட ಬರಬೇಕು. குமாரன் தன்னை தாழ்த்தினான். ಈ ಕೆಟ್ಟ ಕುಮಾರನ எந்த ತೆಗೆಸಿಕೊಟ್ಟನು. தகப்பனிடத்தில் சண்டையிட்டு, ನನ್ನ ತಂದೆ ಬಳಿ ಜಗಳ ಮಾಡಿ, எந்த தகப்பனிடத்தில் தன் பெருமையை காண்பித்து, ಯಾವ ತಂದೆ ಬಳಿ ತನ್ನ ಎಮ್ಮನೆ தன் ತೋರಿಸಿ, ஸ்டைலை காண்பித்து, ತನ್ನ ಸ್ಟೈಲ್ தன் ತೋರಿಸಿ, சொத்தை பிரிச்சுக்கிட்டு போனானோ, ತನ್ನ ಆಸ್ತಿ ಬೇರ್ಪಡಿಸಿ ತೆಗೆದು ಹೋದನು. அதே நபர் ಅದೇ ವ್ಯಕ್ತಿ தன் தகப்பன் வீட்டை மறுபடியும் நினைக்கிறான். ತನ್ನ ತಂದೆ ಮನೆ ಮತ್ತೆ ನೆನಪಿಗೆ என் ತರುತ್ತಾನೆ. தகப்பன் வீட்டில் இவ்விதமாய் இருக்கிறது, ನನ್ನ ತಂದೆ ಬಳಿ ಈ ರೀತಿ ಇದೆ, இவ்விதமாய் இருக்கிறது. ಈ ರೀತಿಯಾಗಿದೆ. பெருமை காட்டின பிள்ளை, ಎಮ್ಮೆ ತೋರಿಸುವಂತ தன்னை ಮಗನು, உயர்த்தினவன் ತನ್ನ ಎತ್ತಿಸಿದವನು அன்றைக்கு தாழ்த்த விரும்புகிறான். ಆವತ್ತು ತೆಗೆಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ தன் ಇಷ್ಟಪಡ್ತಾನೆ. தகப்பனிடத்திலே தன்னை தாழ்த்த ತನ್ನ விரும்புகிறான். ತಂದೆ ಬಳಿ ತೆಗೆಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾನೆ. 18வது வசனம் சொல்லுகிறது, 18 ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நான் எழுந்து ನಾನು ಎದ್ದು என் தகப்பனிடத்துக்கு போய், ನನ್ನ ತಂದೆ ಬಳಿಗೆ ಹೋಗಿ, தகப்பனே, ತಂದೆಯೇ, பரத்துக்கு விரோதமாகவும் ಲೋಕಕ್ಕೆ உமக்கு ವಿರೋಧವಾಗಿಯೂ முன்பாகவும் ನಿಮ್ಮ ಮುಂದೆಯೂ பாவம் செய்தேன். ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ, பாவம் செய்தேன். ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமான தேவஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, இன்னைக்கு எத்தனை பேர் ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನ இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், ಈ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳ್ತಾ இதை ಇರುವವರು, பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ಇದನ್ನು ನೋಡ್ತಾ ಇರುವವರು, உங்களுக்குள்ள தாழ்மை வரணும். ನಿಮ್ಮೊಳಗೆ ತೆಗೆಸಿಕೊಳ್ಳೋ கர்த்தருக்கு ಗುಣವು, முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். ದೇವರ ಮುಂದೆ ತಾಳ್ಮೆ ಪಡೀರಿ. கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். ದೇವರ ಮುಂದೆ ನಿಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಡಿರಿ. ஆண்டவரே, ದೇವರೇ, நான் பாவம் செய்தேன், ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ, வேண்டாதவங்களை செய்து விட்டேன், ಬೇಡದನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ, என்னை மன்னியும், ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ, என்னை மன்னியும், ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ, என் அக்கிரமத்தை மன்னியும், ನನ್ನ ಅಕ್ರಮಗಳನ್ನು என் ಮನ್ನಿಸಿರಿ, மீறுதலை மன்னியும், ನನ್ನ ಮೀರಿ ನಡೆಯುವಂತ ஜபிக்காத ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ, பாவத்தை மன்னியும், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ, துதிக்காத பாவத்தை மன்னியும், துதிக்காத பாவத்தை மன்னியும், ಸ್ತುತಿ ಮಾಡದಿರುವಂತ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ, உம்மை ஆராதிக்கவில்லை, ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಲಿಲ್ಲ, தேசத்துக்காக திருப்பிலே நிற்கவில்லை, ದೇಶಕ್ಕಾಗಿ ಬಾಗಿಲು ನಿಲ್ಲಲಿಲ್ಲ, அதிகாலையிலே ஜெபம் இல்லை, ಮುಂಜಾನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲ, என்னை மன்னியும், ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ, நான் பாவம் செய்தேன், ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ, நீங்க கொடுத்த பொறுப்பை நான் தூக்கி எறிஞ்சேன், ನೀವು ಕೊಟ್ಟ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಕಿದೆ, உங்க அழைப்பை மீறினேன், ನಿಮ್ಮ ಕರುವಿಕೆ ಮೀರಿದ್ದೇನೆ, உங்க அழைப்பை அற்பமா எண்ணினேன், ನಿಮ್ಮ ಕರುವಿಕೆ ಅಲ್ಪವಾಗಿ ಎನಿಸಿದೆ, உங்க அழைப்பை அசட்டை பண்ணினேன், ನಿಮ್ಮ ಆರೈಕೆ ಕಲಿತವಿಕೆಯನ್ನು ಅಸಟ್ಟೆ ஆகையால் ಮಾಡಿದ್ದೇನೆ, உம்முடைய பிள்ளை என்ப சொல்வதற்கு நான் தகுதியற்றவன், ಹಾಗೆ ನಿನ್ನ ಮಗಳಾಗಿ ಹೇಳಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ನಾನು ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದವನು, நான் தகுதி இல்லாதவன். ನಾನು ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದವನು. ஆண்டவரே, ದೇವರೇ, என்னை மன்னியும், ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ, உம்முடைய கூலிக்காரரில் ஒருத்தராக என்னை எண்ணுங்க, ನಿಮ್ಮ ಕೆಲಸಗಾರರಿಗೆ ಒಬ್ಬರಾಗಿ ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಿ, உம்முடைய வேலைக்காரரில் ஒருத்தராக எண்ணுங்க. ನಿಮ್ಮ ಕೆಲಸಗಾರರಿಗೆ ಒಬ್ಬರಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಿ. அந்த பிள்ளை என்கிற அங்கீகாரம் மாறி ಆ ಮಗುವೆಂಬ ಅಂಗೀಕಾರ ಮಾರ್ಪಟ್ಟು அங்கே கூலியால் என்கிற அங்கீகாரத்துக்குள்ள வருகிறது. ಅಲ್ಲಿ ಕೂಲಿಕಾರನೆಂಬ ಅಂಗೀಕಾರವು ಬರುತ್ತದೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நீ பாவம் செய்யாமல் இருப்பாயானால் ನೀನು ಪಾಪ ಮಾಡದೆ ಇರುವುದಿದ್ದರೆ தேவபுத்திரன் என்ற பெயர் எடுப்பாய். ದೇವಪುತ್ರ ಎಂಬ ಹೆಸರನ್ನು தேவ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವೆ. பிள்ளை என்ற பெயர், ದೇವರ ಮಗು ಎಂಬ ಹೆಸರು, தேவ மகன், ದೇವರ ಮಗನು, தெய்வ மகன், ದೈವ ಮಗನು, அபிஷேகம் பெற்றவன், ಅಭಿಷೇಕ ಪಡೆದವನು, அபிஷேகம் பெற்றவன், ಅಭಿಷೇಕ இவன் ಪಡೆದವನು, என்னுடையவன், ಇವಳು ನನ್ನವನು, இவள் என்னுடையவன். ಇವಳು ನನ್ನವಳು. இந்த வார்த்தை ಈ இருக்கும். ಮಾತು
எப்பொழுது பாவம் செய்து ಯಾವಾಗ ಪಾಪ ಮಾಡಿ அழைப்பை மீறி ನಿನ್ನ ಕರೆವಿಕೆ உனக்கு ಮೀರಿ கொடுத்த ஸ்தானத்தை மீறி ನಿನ್ನ ಕೊಟ್ಟ உனக்கு ಸ್ಥಾನವನ್ನು கொடுத்த ಮೀರಿ தகுதியை மீறி ನಿನಗೆ ಕೊಟ್ಟ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು இனி ಮೀರಿ நான் ஒன்றுக்கும் இல்ல, ಇನ್ನೊಂದು ಯಾವುದಕ್ಕೂ ಬಾರದವನು இது எனக்கு முக்கியம் இல்ல, ಇದು ನನಗೆ ಮುಖ್ಯವಲ್ಲ, என்னுடைய சந்தோஷம் முக்கியம்னு ನನ್ನ ಸಂತೋಷ ಮುಖ್ಯ ಅಂತ ಹೇಳಿ என்றைக்கு அற்பமா எண்ணுகிறாயோ ಯಾವತ್ತ ಅರ್ಪವಾಗಿ ಎನಿಸುತ್ತೀಯೋ அன்றைக்கு தான் போராட்டம், ಆವತ್ತೇ ಹೋರಾಟವು, அன்றைக்கு தான் பிரச்சனை. ಆವತ್ತೇ ಸಮಸ್ಯೆ. அப்பொழுது நீ மனம் மாறணும். ಆವಾಗ ನಿನ್ನ ಮನ இந்த கெட்ட ಮಾರ್ಪಡಬೇಕು. குமாரனை போல நீங்க மனம் ಈ மாறணும். ಕೆಟ್ಟ ಕುಮಾರನಾಗಿ ಮನ ಬದಲಾವಣೆ ಆಗಬೇಕು. ஆண்டவரே, ದೇವರೇ, உம்முடைய ஆலயத்துல, ನಿಮ್ಮ ಆಲಯದಲ್ಲಿ, உங்க சபையில, ನಿಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ, உங்க ஆலயத்துல, ನಿಮ್ಮ உங்க ಆಲಯದಲ್ಲಿ, சபையில ನಿಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ எனக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும், ನನಗೆ ಒಂದು ಜಾಗ ஒரு ಸಿಕ್ಕಿದರೆ ஒரு ಸಾಕು, இடம் கிடைச்சா போதும், ಒಂದು ಸ್ಥಳ ಸಿಕ್ಕಿದರೆ ஒரு ಸಾಕು, மூலையில இடம் கிடைச்சா ಒಂದು போதும். ಕೋಣೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಸಾಕು. முதன்மையில இருந்த ನಾನು ಮೊದಲನೇ ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ದೆ, இன்னைக்கு வாசல்ல, ಇವತ್ತು ಬಾಗಿಲಲ್ಲಿ, பின்னாடி, ಹಿಂದೆ, ஒரு ஓரத்துல ಒಂದು எனக்கு ಕೋಣೆಯಲ್ಲಿ ஒரு இடம் கிடைக்குமா? ನನಗೆ ಒಂದು ಜಾಗ ಸಿಕ್ಕುತ್ತದಾ? உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு, ನಿಮ್ಮ ಚಿತ್ತವನ್ನು உமது ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, அழைப்பை செய்வதற்கு, ನಿಮ್ಮ ಕರೆವಿಕೆ உமது ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, ஸ்தானத்துல நிற்பதற்கு, ನಿಮ್ಮ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕಾಗಿ, உம்முடைய தகுதி இல்லாத என்னை ನಿಮ್ಮ ತಗುದಿಗಿಳದಂತ என்னை ನನ್ನನ್ನು தகுதியாய் மாற்று. ನನ್ನನ್ನು ಯೋಗ್ಯತನಾಗಿ உமது ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ஆலயத்துல ஒரு இடத்தை கொடுங்கப்பா. ನಿಮ್ಮ ಆಲಯದಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಿಯಪ್ಪ. உங்க ஆலயத்துல, ನಿಮ್ಮ உங்க ಆಲಯದಲ್ಲಿ, வீட்டுல, ನಿಮ್ಮ ஒரு ಮನೆಯಲ್ಲಿ, ஓரத்துல ಒಂದು ಕೋಣೆಯಲ್ಲಿ கொஞ்சம் இடம் கொடுங்க சாமி. ಸ್ವಲ್ಪ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಿ ಸ್ವಾಮಿ. பிரியமான தேவ ஜனமே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, பிரியமான தேவ பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಗುವೇ, இன்னைக்கு எத்தனை பேர் சபையை அற்பமா எண்ணுகிறீர்கள்? ಇವತ್ತು ಸಭೆನ இன்னைக்கு ಅರ್ಪವಾಗಿ எத்தனை ಎಣಿಸುತ್ತೀರಾ? பேர் சபையை அசட்டை செய்கிறீர்கள்? ಇವತ್ತು ಸಭೆನ ಅಸಟೆ ಮಾಡುತ್ತೀರಾ? சபையின் காரியங்களிலே, பொறுப்புகளிலே, ஊழியத்திலே, கமிட்டியிலே, உன்னுடைய லீடர் போஸ்டிலே, உன்னுடைய செக்ரட்டரி போஸ்டிலே நீ தவறி இருக்கிறாய். ಸಭೆಯಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೊಡುವಂತ ಜವಾಬ್ದಾರಿಯಲ್ಲಿ, ಲೀಡರ್ ಪೋಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ನೀವು ಕೊಡ್ತಿರುವಂತ ಎಲ್ಲ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಮೀರಿ ನಡಿ ಹೋಗ್ತಾ ಇರುತ್ತೆ. நீ எத்தனை முறை விழுந்திருக்கிறாய்? ನೀನ್ ಎಷ್ಟು ಬಾರಿ ಬಿದ್ದಿದ್ದೆ? இன்னும் ஒரு கரம் உன்னை அழைக்கிறது, ಇನ್ನೂ ಒಂದು ಹಸ್ತ ನಿನ್ನ ಕರೆಯುತ್ತದೆ, இன்னும் ஒரு கரம் உன்னை அழைக்கிறது. ಇನ್ನೂ ಒಂದು ಹಸ್ತ ನಿನ್ನ ಕರೆಯುತ್ತದೆ. எப்பொழுது தெரியுமா? ಯಾವಾಗ ಗೊತ್ತಾ? நீ உன்னை தாழ்த்தும் போது, ನೀನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ, உன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்துல ನೀನು வரும்போது, ತಗ್ಗಿಸಿ ದೇವರ ಬಳಿ ಬರುವಾಗ, இந்த ஆலயத்துல, ಈ ಆಲಯದಲ್ಲಿ, உம்முடைய வீட்டில, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ எனக்கு ஓரத்துல இடம் கிடைக்கும். ಒಂದು ಕೋಣೆಯಲ್ಲಿ ಜಾಗ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. சபை சுத்தம் செய்வதில்ல, ಸಭೆ சபை ಸುತ್ತಿಗರಿಸುವುದರಲ್ಲಿ, பொறுப்புல, ಸಭೆ சபை ಜವಾಬ್ದಾರಿಯಲ್ಲಿ, ஊழியத்துல, ಸಭೆ ಸೇವೆಯಲ್ಲಿ, சிறுவர் ஊழியத்துல, ಚಿಕ್ಕರ ಸೇವೆಯಲ್ಲಿ, வாலிபர்கள் ஊழியத்துல, ಯವನಸ್ಥ ಸೇವೆಯಲ್ಲಿ, children's ministry, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ youth ಮಿನಿಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ, ministry, ಯವನಸ್ಥ women's ಕೂಟದಲ್ಲಿ, ministry, ವುಮನ್ಸ್ ಸ್ತ್ರೀಯರ ಮಿನಿಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ, 12 members ministry, 12 ಮಂದಿ ಕೂಟದ prayer warriors, ಪ್ರೇಯರ್ ವಾರಿಯರ್ಸ್, committee, ಕಮಿಟಿ, elders, ಹಿರಿಯರು, இது எல்லா பொறுப்பிலும், ಎಲ್ಲಾ ಜವಾಬ್ದಾರಿಯಲ್ಲಿಯೂ, musicians, ಮ್ಯೂಸಿಕ್ ಟೀಮ್ ಅಲ್ಲಿ, technicians, ಟೆಕ್ನಿಷಿಯನ್ಸ್, system work, ಸಿಸ್ಟಮ್ ಕೆಲಸಗಳು, media team, ಮೀಡಿಯಾ ಟೀಮ್, இதுல எல்லாமே ஊழியம்தான். ಇದೆಲ್ಲವೂ ಸೇವೆನೇ. அவருடைய வீட்டுல நடக்கிற அனைத்தும் அவருடைய வேலை. ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಎಲ್ಲರೂ ಅವರ ಕೆಲಸವಾಗಿದೆ. இதுல உண்மையா இருக்கணும், ಇದರಲ್ಲಿ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು, இதுல உண்மையா ಇದರಲ್ಲಿ இருக்கணும். ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். அப்படி நீ மறுபடியும் நீ மனம் மாறி வருவாயானால், ಹಾಗೆ ನೀನು ಮತ್ತೆ ಮನೆ ತಿರುಗಿ ಬರುವುದಾದರೆ, கர்த்தர் உன்னை உயர்த்துகிற தேவன். ದೇವರನ್ನು ಎತ್ತಿಸುವಂತ நீ பின்னாடி ದೇವರಾಗಿರುತ್ತಾರೆ. இருக்கலாம், ನೀನು ಹಿಂದೆ நீ ஒரு ಇರಬಹುದು, ஓரத்துல இருக்கலாம், ಒಂದು ಕೋಣೆಯಲ್ಲಿ உன்னை ಇರಬಹುದು, தள்ளி இருக்கலாம், ನೀನು ತಳ್ಳಿರಬಹುದು, உன்னை தள்ளி இருக்கலாம், ನೀನು ತಳ್ಳಿರಬಹುದು, உன்னை அகற்றி இருக்கலாம், ನೀನು ಬೇರೆ உன்னை ಪಟ್ಟಿರಬಹುದು, புறக்கணித்து இருக்கலாம். ನಿರಾಕರಿಸಿರಬಹುದು. கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். ದೇವರಿನ ತಲೆಯನ್ನು ಎತ್ತಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தர் உன்னை முன்பாக அழைப்பார். ದೇವರಿನ ಮುಂದೆ ಕರೆಯುತ್ತಾರೆ. உன் உண்மையை கண்டு, ನೀನು ನಿಜ உன் தாழ்மையை கண்டு, உன் பணிமை கண்டு தனிமைಯನ್ನು ನೋಡಿ கர்த்தர் உன்னை உயர்த்துகிற தேவன். ಎತ್ತಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸರಿ, இன்னைக்கு உன்னுடைய நிலைமை என்ன ಇವತ್ತಿನ ಸ್ಥಿತಿ ಏನು அது உனக்கு தெரியும். ಅದು ನಿನಗೆ ಗೊತ್ತು. அந்த நிலைமையில கர்த்தர் உன்னை ಆ உயர்த்துவார். ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಎತ್ತಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு தாழ்மைப்படுங்கள், ದೇವರ ಮುಂದೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, கர்த்தருக்கு தாழ்மைப்படுங்கள், ದೇವರಿಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. அவர் உங்களை உயர்த்துவார், ಆತ ನಿಮ್ಮನ್ನು அவர் ಎತ್ತಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. உங்களை உயர்த்துவார். ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತಿಸುವಂತವರು. ஆமென். ಆಮೆನ್. 22வது வசனம் சொல்கிறது, 22ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ,
அப்பொழுது தகப்பன், ಆಗ ತಂದೆ ஓ நீ உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து ನೀನು ಬೆಳಬಾರಿದಂತ ವಸ್ತ್ರ இவனுக்கு ತೆಗೆದುಕೊಂಡು உடுத்தி ಇವನಿಗೆ இவன் ಹಾಕಿ கைக்கு மோதிரத்தையும் ಇವನ ಕೈಗೆ ಉಂಗುರವನ್ನು கால்களுக்கு பாதரட்சைகளையும் கொடுங்கள் என்று ಕಾಲುಗಳಿಗೆ கட்டளையிட்டார். ಪಾದರಕ್ಷೆಯನ್ನು ತರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂದು ಹೇಳಿದರು. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. பேதுருவை பார்த்து சொன்ன தேவன், ಪೇತ್ರನು ನೋಡಿ ಹೇಳಿದಂತೆ இந்த ದೇವರು, கல்லின் மேல் என் சபையை ಈ கட்டுவேன், ಬಂಡೆಯ ಮೇಲೆ ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆನು. பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளாது, ಪಾತಾಳದ ಬಾಗಿಲುಗಳು ಇದನ್ನು ಮೇಲ್ಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. பாதாளத்தின் சத்ரு உன்னை தொட முடியாது, ಪಾತಾಳದ ಶೈತಾನನನ್ನು பில்லி ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. சூனியத்தின் ஆவி உன்னை தொட முடியாது, ಮಾಟ ಮಂತ್ರಗಳನ್ನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. மாயத்தின் கிரியைகள் உன்னை தொட முடியாது, ಮಾಯ ಕಿರಿಯನ್ನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. சர்ப்பத்தின் ஆவிகள் உன்னை தொட முடியாது, ಸರ್ಪದ ಆತ್ಮಗಳನ್ನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. குறிச்சலுகிற ஆவி உன்னை தொட முடியாது, ಕುರಿಯನ ಆತ್ಮವನ್ನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. மரணத்தின் ஆவி உன்னை தொட முடியாது, ಮರಣದ ಆತ್ಮವನ್ನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. வியாதியின் ஆவி உன்னை தொட முடியாது. ರೋಗದ ಆತ್ಮವನ್ನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. தேவத்தின் வஸ்திரம், ದೇವರ ವಸ್ತ್ರವು, பரிசுத்த வஸ்திரம், ಪರಿಶುದ್ಧ ವಸ್ತ್ರವು, முத்திரை மோதிரத்தை ಮುದ್ರ கர்த்தர் ಮೋದವನ್ನು உனக்கு உடுத்தி வைக்கும்போது ದೇವರಿಗೆ ಹಾಕುವಾಗ உன்னை தொடவோ ನೀನು உன்னை ಮುಟ್ಟುವುದಕ್ಕೂ ஜெயிக்கவோ ನೀನು ಜಯಿಸುವುದಕ್ಕೂ யாரால முடியாது, ಯಾರಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ. யாரால முடியாது. ಯಾರಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ. எழும்பு, ಎದ್ದಳು, எழும்பு, ಎದ್ದಳು. உன் வல்லமை தரித்துக்கொள், ನಿನ್ನ ಪ್ರತಾಪವನ್ನು உன் ಧರಿಸಿಕೊಳ್ಳು. வல்லமை தரித்துக்கொள். ನಿನ್ನ ಪ್ರತಾಪವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳು. Thank you Lord, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீரே ஆண்டவர், நீரே ஆண்டவர், உமக்கே மகிமை. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், ದೇವರ ಮುಂದೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. உங்க உயர்வை பெற்றுக் கொள்ளுங்கள், ನಿಮ್ಮ ಉನ್ನತ உங்க ಸ್ಥಿತಿಯನ್ನು ஆசீர்வாதத்தை ಪಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. விட்டு விடாதீங்க, ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. உங்களுடைய நன்மையை விட்டு விடாதீங்க, ನಿಮ್ಮ ಒಳ್ಳೆತನವನ್ನು ಬಿಟ್ಟು உங்க ಬಿಡಬಾರದು. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை விட்டுடாதீங்க, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಆಶೀರ್ವಾದ உங்க ಬಿಟ್ಟು பிள்ளைகளுடைய ಬಿಡಬಾರದು. உயர்வை விட்டுடாதீங்க. ನಿಮಗೆ ಬೇಕಿರುವ ಎಲ್ಲ உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர், ನಿಮಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದವರು அவர் சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ. ಆತನು ಹೇಳಿದ್ದು ಮಾಡದೆ ಇರುತ್ತಾರೋ. வாக்கு தத்தத்தை நினைத்துக்கொள், ವಾಗ್ದಾನವನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳು. விசுவாசத்தை உறுதிப்படுத்தி ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ದೃಢಪಡಿಸು. ஆண்டவருக்குள்ள தாழ்த்தி ದೇವರ ಮುಂದೆ நீ ತಗ್ಗಿಸಿ காத்திருக்கும் போது, ನೀನು ಕಾಯ್ತಾ ಇರುವಾಗ, அவருடைய வீட்டிலே காத்திருக்கும் போது, ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ அவருடைய ಕಾಯ್ತಾ ஆலயத்திலே ಇರುವಾಗ, காத்திருக்கும் போது, ಆತನ ಆಲಯದಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇರುವಾಗ கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ದೇವರನ್ನು ಎತ್ತಿಸುವರು. Yes. Thank you Lord. Thank you Lord. கர்த்தர் தாமே, கர்த்தர் தாமே ದೇವರು ತಾನೇ உங்களை உயர்த்துகிற நேரம் வந்து விட்டது என்று சொல்லுகிறார். ನಿನ್ನನ್ನು ಎತ್ತಿಸುವಂತ ಸಮಯ ಬಂದಿದೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. இதற்காக தான் நான் பேசினேன், ಇದಕ್ಕಾಗಿ ನಾನು ಮಾತಾಡಿದ್ದೇನೆ. விழுந்து கிடக்கிற உன்னை எழுப்பும்படிக்கு, ಬಿದ್ದೋಗಿ ನಿನ್ನ ಎದ್ದೇಳೋದಕ್ಕಾಗಿ, ஒடுங்கி போயிருக்கிற, ಕುಗ್ಗಿ ಹೋಗಿರುವ விழுந்து போயிருக்கிற, ಬಿದ್ದು ಹೋಗಿರುವಂತ சோர்வோடு இருக்கிற ಬೇಸರವಾಗಿರುವ உன்னை எழுப்பும்படிக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ಎಬ್ಬಿಸುವುದಕ್ಕಾಗಿ எழும்பு ಮಾತಾಡ್ತೇನೆ. என் பிள்ளையே, ಎದ್ದೇಳು ನನ್ನ ಮಗಳೇ, எழும்பு. ಎದ್ದೇಳು. உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் ನಿನ್ನೆ ನಾನು அவை ಮಾಡುವಂತ பயங்கரமாயிருக்க, ಅದು ಭಯಂಕರವಾಗಿದೆ. அது பயங்கரமாயிருக்க. ಅದು ಭಯಂಕರವಾಗಿದೆ. ஜாமக்காரனே, ಜಾಮಕಾರನೇ, ஜாமக்காரனே, ಜಾಮಕಾರನೇ, எழும்பு. ಎದ್ದೇಳು. உன் மேலுள்ள அபிஷேகம் என்ன? ನಿನ್ನ ಮೇಲೆ ஆரோனின் கோல் துளிர்த்தது, ಆರೋನಿನ ಕೋಳಿ ಚಿಗುರಿತು. உன் வாழ்க்கையும் துளிர்க்கும், ನಿನ್ನ ಜೀವಿತ ಚಿಗುರುತ್ತದೆ. அது பூக்கும், ಅದು ಹೂವುತ್ತದೆ. அது மரமாய் ಅದು மாறும். ಮರವಾಗುತ್ತದೆ. Yes, yes Lord. Rabba shaka rabba da rabba la da da shanda rabba la kaba do rabba. Yes, yes Lord. தூரத்திலிருந்து வந்த மகனே, ದೂರದಿಂದ ಬಂದಿರುವಂತ ಮಗನೇ, உன் வாஞ்சை என்ன? ನಿನ್ನ ವಾಂಛೆ உன் ಏನು? ஏக்கம் என்ன? ನಿನ್ನ ಏಕವೇನು? உன் உள்ளம் அழுது கொண்டிருக்கிறது, ನಿನ್ನ ಹೃದಯ உன் ಅಳುತ್ತಾ ಇದೆ. இதயம் வெடிக்கிறதை போல் இருக்கிறது, ನಿನ್ನ ಹೃದಯ ಒಡೆದು ಹೋಗುವ வெளியே காண்பித்துக் கொள்ள முடியல. ಹೊರಗೆ ತೋರಿಸಿಕೊಳ್ಳಲು யாரிடம் நான் சொல்வது? ಯಾರ ಬಳಿ யாரிடம் ಹೇಳುವುದು? நான் சொல்வது? ಯಾರ ಬಳಿ ஐயோ, ಹೇಳುವುದು? யாரையாவது கட்டி பிடித்து அழுது என் வேதனை இறக்கணும்னு நினைக்கிறேன். ಅಯ್ಯೋ, ಯಾರಾದ್ರೂ ತಪ್ಪಿಕೊಂಡ್ರೆ ಅಳುತ್ತಿ ನನ್ನ ವೇದನೆ ಇಳಿಸಬೇಕಂತ ನೆನೆಸ್ತಾ ಇದೆ. என் பாதம் நிறைந்த இந்த ஸ்தலத்திலே ನನ್ನ ಪಾದ நானே உன்னை அழைத்து வந்தேன். ನಾನು ನಿನ್ನ ಕರೆ ತಂದಿದ್ದೇನೆ. இதோ இந்த ஸ்தலத்திலே ಇಗೋ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ உன்னை நான் மகிமைப்படுத்துவேன், ನಿನ್ನ ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇನೆ. உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். ನಿನ್ನ உன் ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇನೆ. கண்ணீர் மாறும். ನಿನ್ನ ಕಣ್ಣೀರು இத்தனை ನೀಗುತ್ತದೆ. ஆண்டுகளாய் வந்த போராட்டம் ಇಷ್ಟು ವರ್ಷಗಳಿಂದ என்றைக்கு ಹೋರಾಟವು முடிவு? ಇವತ್ತು ಕೊನೆ. Thank you Lord. Thank you Lord. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை கனப்படுத்துகிறேன்.
உமக்கே மகிமை உண்டாவதாக. Amen. Thank you. உமக்கே மகிமை ನಿಮಗೆ உண்டாவதாக. ಘನ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தாவே உமது கரத்துல ದೇವರೇ இந்த தேவ பிள்ளைகளை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ದೇವರೇ ನಿಮ್ಮ ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು இந்த வேத வசனத்தின்படி ಈ ವಾಕ್ಯ ಪ್ರಕಾರ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. தன்னை தாழ்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು கர்த்தனில் உயர்த்துங்கப்பா. ದೇವರೇ ಎತ್ತಿಸಿರಿ. அவருடைய தலைகளை உயரச் செய்யுங்க. ಅವರ ತಲೆಯನ್ನು ಎತ್ತಿಸುವಂತೆ உங்க ಮಾಡಿರಿ. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಎಲ್ಲ ಘನವಾಗಿ உங்க ಉಂಟಾಗಲಿ. நாமத்துக்கே மகிமை ನಿಮ್ಮ உண்டாகட்டும். ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ பிதா ಉಂಟಾಗಲಿ. குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ತಂದೆ ಕುಮಾರ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದಲೇ ஜெபிக்கிறேன் ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ನಿನ್ನ ಜೀವವುಳ್ಳ ಒಳ್ಳೆ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. God bless you.